வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கும் வழமை போல மிக முக்கியமான ஒருவரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக வழமைக்கு மாறாக தமிழ் தேசிய இயக்கங்களின் கூர்ப்பை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். எவ்வாறு இந்த தமிழ் தேசிய இயக்கங்கள் வளர்ச்சி அடைந்து அதன் பின்பு ஒரு நிழல் அரசை உருவாக்குற அளவுக்கு சென்றார்கள், அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இவைகள் தொடர்பாக எம்மோடு கலந்துரையாடுவதற்காக அன்றைய காலகட்டத்தில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், தமிழ விடுதலை புலிகள் அமைப்புகளுடன் நெருங்கி செயற்பட்ட, லண்டனில் இருந்து இந்தியா சென்று பல்வேறு பேச்சுவார்த்தைகள் பணிகளிலும் ஈடுபட்ட ராஜாநித்யன் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ராஜாநித்யன். நன்றி. என்னென்ன கேள்வி என்னென்றால், இந்த எப்படி உங்களுக்கு இந்த நீங்கள் லண்டனுக்கு கல்வி கற்பதற்காக வந்த நீங்கள் பொறியியல் துறையில என்று நினைக்கிறேன், வந்த நீங்கள் எப்படி உங்களுக்கு இந்த விடுதலை இயக்கங்களுடனான தொடர்பு ஏற்பட்டது? நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் எல்லாருமே, அண்டன் பாலசிங்கம் மற்றும் கிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் இங்க செயற்பட்டு கொண்டவர், ரத்ன சபாபதி. உங்களுக்கு எந்த எப்படி இந்த தொடர்புகள் ஏற்பட்டது? எவ்வாறு நீங்கள் இதன்பால் ஈர்க்கப்பட்டீர்கள்? அதுல இருந்து துவங்குவோம். அதாவது என்னுடைய உண்மையான ஃபீல்ட் நீங்கள் சொன்ன போல என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுக்கு உடந்தையாக எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஃபீல்டு இருக்கு. என்னுடைய சிறு வயது ஆர்வம் அது தத்துவம். அது நித்தியன் தத்துவம் என்ற நூலை வெளிவந்திருக்கு. ஸோ எனக்கு தமிழர்களுடைய வரலாறு, அவர்களுடைய பாரம்பரியம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லா தமிழர்களுக்கும் பிடிக்கும். இப்படி ஒரு பெருமையான தமிழர்கள் என்கிறதுல நான் மிகவும் அதில் ஈடுபடுடையவன், அறிவுடையவன். ஸோ தமிழர்கள் தலை குனியக்கூடாது, தனித்து நிற்கணும் என்கிறதுல கவனமாக இருந்தேன். அந்த காலத்தில் சிங்களவர்கள் இனவரி தாக்குதல் எங்கள் மக்கள் ஈடுபடுத்தினாங்க. அவங்க 1950s இருந்தே செய்தாங்க. 1977 மிக மோசமாக தாக்கினார்கள். அப்போ நான் ஸ்டூடெண்டாக இருந்தேன். இங்கே சிவகங்கை எம்பசிக்கு முன்னால் ப்ரொட்டஸ்ட் மார்ச் செய்தாங்க. அப்போ அங்கே போயிருந்தேன்னா இப்போ லேட் மிஸ்டர் ரத்ன சபாபதி அவங்களே எல்லாரையும் நான் சந்திக்க பேசினேன். ஸோ அதில் எங்களோட ஒரு தொடர்பு ஏற்பட்டது. பாலசிங்கம் பின்னால் வந்தால் அவரை நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ நாங்கள் இது சரி வராது, ஒரு மாணவ இயக்கம் ஒன்று உருவாக்கணும். அப்கோர்ஸ் ஆம்ஸ்பகல் தான் மெயின், வேறு வழி இல்லை சிங்களனோட என்று அது. ஆனால் என்னுடைய ஃபீல்ட் ஸ்டடீஸ் தான், நாலேஜ் பேஸ் தான் என்னுடையது. மற்ற நண்பர்கள் எல்லாம் இன்ஜினியரிங் சேர்ந்தால் அவர்கள் ஆயுத போராட்டத்தில் கூட ஈடுபடியவர்கள். ஸோ நான் கூடுதலாக அறிவுத்துறையில் தான் இருப்பேன். நீங்க சமூக விஞ்ஞானத்துல ஒரு சமூக விஞ்ஞானியாகத்தான் உங்களை பாக்குறீங்க. அதுல உங்களோட ஈடுபாடு எப்படி வந்தது? அதை எப்படி நீங்கள் இங்க இந்த ஈழ விடுதலை போராட்டத்துல பயன்படுத்தி கொண்டீர்கள்? அதாவது அது சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு ஆர்வம். எங்கள் அப்பாவுடைய பேக்ரவுண்டும் ஒரு காரணம். அவர்கிட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50-100 பேர் வருவாங்க. ஒரு பெரிய மனுஷனார். அதில் சோஷியல் நாலேஜ் ரொம்ப அதிகமாக நான் கிரகித்து கொண்டேன். அப்பாவுக்கு பக்கத்துலாம் இருப்பேன். இப்போ படிப்பு இல்லாத தரத்தில் எனக்கு படிப்பு ரொம்ப பிடிக்கும். இப்போ அப்பா அம்மா அவங்க சொல்லி நான் படிக்கிறது இல்லை, இயற்கையாகவே விருப்பம். படிப்பு நல்லாயும் பெறும், எனக்கு நல்லாயும் பெறும். ஸோ நான் கஷ்டப்பட்டு படிக்கிறது இல்லை, தேவையும் இல்லை. ஸோ அப்பாவுக்கு பக்கத்தில் இருப்பேன். பெரிய மனுஷன். உங்களோட தந்தையார் ஒரு நினைக்கிறேன் தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணியுடைய முக்கிய உறுப்பினராக இருந்திருக்க. ஆமா, அவர் தமிழரசு கட்சியில ஒரு பெரிய அந்த பகுதி மாவட்டத்துக்கு அவர் தான் தலைவராக இருந்தவர். அவர் அவர்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தவர். ஒரு ரொம்ப பெரிய மனுஷன். அதே நேரத்தில் ஒரு கணக்கு சமுதாயத்துக்கான நடவடிக்கைகளை கணக்க ஈடுபடுவார். அரசியல் தனியாண்டு இல்லை, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிறைய பெரிய பெரிய பதவியில் இல்லாமல் இருந்தார். கௌரவமான பதவி அவருக்கு தேவையில்லை என்ற அவர் பொருளாதார ரீதியாக அவர்கள் வசதியானவர். அப்போ அதனால அவருக்கு இவங்கிற இதுகள் இல்லாமல் அவருக்கு தேவையில்லை. அந்த மக்களுக்கு தொண்டு செய்யணும் என்று நேர்மையாக அந்த காலத்தில் கண்ணியமான ஒரு மனிதர்கள். அவர்கள் எல்லாம் டீ டோட்டலர்ஸ். அவர்கள் இவங்களை மாதிரி விஸ்கியை குடிக்கிட்டு பொலிட்டிக்ஸ் பேசுகிறவங்க கிடையாது. அவங்க எல்லாரும் மதிப்புக்குரியவர்கள் தான். இன்க்ளூடிங் அமதலிங்கத்தார், எங்கள் அப்பா ஃப்ரெண்ட் அவர்.
ஸோ இப்ப இந்த 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 தமிழர் விடுதலை இயக்கங்களின் தோற்றம் என்றது கிட்டத்தட்ட இவர்கள் எல்லாற்ற பள்ளிக்கூடமும் தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி ஆமாம், தான். தமிழரசு கட்சி வந்து தமிழ் தேசிய இயக்கம். இது வந்து ஒரு சமூக விஞ்ஞானி என்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட். அதில் வந்து எங்கள் அப்பா போன்ற பல தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க. மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு கட்சி அது. நான் அந்த சிறு வயசுல அவங்களுடைய மீட்டிங் எல்லாம் போயிருப்பேன். ரொம்ப தேசிய எழுச்சி உணர்வுடையவர்கள். ஆனால் அதனுடைய பின்விளைவு அவர்கள் சத்தியாகிரகம், போராட்டம் அப்படி நிறைய போராடினாங்க அந்த காலத்து தலைமுறையில். தங்களால் முடிஞ்சல இறுதியில் எங்களால் இனி முடியாது என்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ தென் எங்களோட காலம் இப்போ இது சரி வராது, ஆயுத போராட்டத்துக்கு போகணும் என்று அது வந்து இது குவாலிட்டி ஹிஸ்டாரிக்கல் நெசசிட்டி. இந்த ஆயுத போராட்டத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இளைஞர்கள் மத்தியில உருவானதா அல்லது தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணியிடம் இருந்து உருவாகி இவர்கள்ட்ட வந்ததா? இல்லை, அவர்களும் வந்து சத்தியாகிரக காலத்திலேயே தற்கொலை படையண்டே ஒன்று அமைச்சு கொண்டாங்க அந்த காலத்திலேயே. அதுல எங்க அப்பா கூட அவங்களுக்கு ஒரு பேட்ச் எல்லாம் கொடுத்தாங்க. அவர்களுடைய தற்கொலைப்படை என்றது இந்த உண்ணாவிரத போராட்டம் இருந்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம். இல்ல இல்ல, அவையில் அடுத்த ஸ்டெப் வயலன்ஸுக்கு போகவும் தயாராகத்தான் இருந்தாங்க. அதாவது ஆயுத போராட்டம் தான். அப்ப அவங்களுக்கு அது சரியா தெரியல. அப்ப அந்த காலத்துல புல்லு தடி மம்பட்டி அப்படி என்று ஆரம்பிக்க வேணும் என்கிறது தான். ஆனா ஆயுதத்தை தெரியும் அவங்களுக்கு. என்னுடைய மாமனார் அவங்க எல்லாம் அவைகள் லைசன்ஸ் கன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆயுதங்களை தெரியும். ஆனா அவைகள் வந்து இப்ப எங்களை போல அறிவு அடிப்படையில அவங்களால கட்டியமைக்க முடியல. அப்ப அவங்க வந்து தமிழரசு கட்சி தக்கலப்படை இந்த பிள்ளைகள் தான் நினைவானவர்கள் ஆயுத போராட்டத்துக்கு முன்னாடி வந்தவங்க. அவர்கள்ட்ட உண்மையிலேயே ஆயுத போராட்டத்துக்கான ஒரு தூண்டுதல் இருந்ததா என்ற கேள்வி என்னென்றால், இப்ப 70ஆம் ஆண்டுகள்ல தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் தோல்வி அடைந்ததுக்கு பிற்பாடு தங்களோட வாக்கு வங்கியை பலப்படுத்துறதுக்காகத்தான் தமிழீழ கோரிக்கை வைக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குதானே? அதை நீங்க என்ன பாக்குறீங்க? இது வந்து அறிவில்லாதவங்க பேசுற விஷயம். இது வந்து தமிழ் தேசிய விடுதலை போராட்டம். இங்க வந்து அரசியல்களுக்கு சுயலாபங்கள் இருக்கும் இடம் கிடையாது. இவர்கள் எல்லாம் வந்து தமிழ் மக்கள் மிக அக்கறையுடையவர்கள். அவைகளுடைய பின்புறமும் அப்படித்தான். பாரம்பரிய தமிழ் குடும்பங்களில் இருந்து வந்த மனிதர்கள், கண்ணியமானவர்கள். அவர்கள் வந்து எங்களோட மக்களை வந்து இவங்களை அடிமைப்படுத்துறான் சிங்களவன்ங்கிறதுல தான் அவங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இருந்தது. அதாவது தமிழருடைய வரலாறு அவைகளுக்கு நிறைய தெரியும். அவைகள் போதிச்சு தான் நாங்கள் விளையாடியெல்லாம் வந்தோம். அவங்க வந்து தமிழர்களுடைய வரலாறு ராவணன் காலத்திலிருந்து, முப்பாட்டன் ராவணன் அவர்களுடைய காலத்திலிருந்து அவர்கள் வந்து நாங்கள் ஒரு பெரிய பாரம்பரியமுடைய ஒரு இனம், ஒரு மக்கள். நாங்கள் தனித்து பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் அமைச்சோம், சோழ சாம்ராஜ்யம் அப்படின்னுங்கிற வரலாறு நீண்டு கொண்டே போகும். ஸோ இவங்க வந்து எங்களை முட்டாள்தனம் அடிமட்டம் ஆக்கலான்னு நினைச்சது சிங்களவன் செய்த பெரிய தவறு. அது சின்ன விஷயம். ஒரு ஒரு சமூக விஞ்ஞானி என்ற பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு தத்துவவாதி என்ற பாயிண்ட் ஆஃப் வியூ, இது ஒரு சின்ன பிரச்சனை. அது முந்தி தனித்தனி ராஜ்யங்களை வந்து ஃபெடரல் சிஸ்டம் சரியாத்தான் செய்தார்கள். லோ படித்தவர்கள் தி நோ அந்த கான்ஸ்டிடியூஷனல் லோ, ஃபெடரல் சிஸ்டம், அதன்படி எங்களை நாங்களே ஆளுநர் ஒன்றா இருக்கலாம் என்றார்கள். பிரிவினவாதம் பேச இல்லை. இவங்கள் வந்து முட்டாள்தனம் டீல் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து ஒரு ஃபெடரல் சிஸ்டம், எனவே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம். அது வந்து மாநிலங்கள் என்று சொல்றது கூட அதிகாரங்களுடைய ஒரு சிஸ்டம். அது பெரிய நாடு. அதனால டாக்டர் அம்பேத்கர் வந்து நல்ல முறைமையாக அதை ஸ்டடி பண்ணி அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதி கொடுத்தாரு. வரலாற்று பின்னணியில இருந்து பார்க்கிறார்கள், நாங்கள் ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆள வேண்டும் என்ற அந்த துணி இருக்குதா, அல்லது இலங்கை சிங்கள மக்கள் என்று சொன்னாலும் இலங்கையில இருக்கிற ஆளும் வர்க்கம் தானே இவர்களை கொடுமைப்படுத்தி இருக்குது, அரசியல் ரீதியாக வந்து சாதாரண சிங்கள மக்கள் இவர்களுக்கு எதிராக போகையில தானே? ஆமா, இப்போ அரசியல் அதிகாரத்துக்கு போறவங்களால தான் பிரச்சனை வரும். மக்கள் பாவம், என்ன சிங்கள மக்கள் தான் தமிழ் மக்களை விட கூட வறுமையான நிலையில இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ரொம்ப அன்பானவர்கள். அவர்களும் எங்களுடைய டிஸ்டன்ட் கசின்ஸ் தான். அதாவது ஜெனட்டிக்லி பார்த்தா அவர்கள் இந்தியர்கள் தான். அதில் இந்தியன் கவர்மெண்ட் மேலே கவனமாக இருந்தாங்க.
அவங்கள ஏதோ வேறு வீட்டில் வாசிகள் கிடையாது. அப்போ இவங்க எல்லாம் அண்ணன் தம்பி சண்டை போட்டிருக்கிறாங்க, தீர்த்து வைக்கணும்ன்றது. அப்புறம் இந்தியா ஒரு பெரிய நாடு. நம்ம இப்போ ஒரு சின்ன நாட்டில் இருந்து யோசிக்கிறப்ப எங்கிட்ட பிரச்சனை தான் பெருசாக தெரியும். அவங்க பெரிய நாட்டில் இருக்கவங்க அவங்க இதை போல 1000 பிரச்சனை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் வேறுபடுத்தி பார்க்கல. எல்லாம் இந்தியன் ஒரிஜின் பீப்புள் தான். எல்லாரும் சேம் ஒரு பண்பாடு, கிட்டத்தட்ட ஒரே பண்பாடுடையவர்கள் தான். இந்த மாதிரி ப்ரோட் மைண்டடாக இருந்தாங்க. ஸோ அவங்களை எப்பொழுதுமே வந்து தமிழர்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் என்றதை அவங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்களால முடியாது என்றால் அந்த நாட்டில் 300க்கு மேலே சமூகங்கள் இருக்கிற ஒரு நாடு. அதே போல தான் ரஷ்யாவும், அதே போல தான் சைனாவும். அப்போ அவங்க வந்து பெரிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடியுது. அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்போம் என்றால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மாடல் பண்ணித்தான் அந்த தீர்வு அவங்க கொடுத்தது. ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் வந்து அதை விட வித்தியாசமாக ஒரு ஃபெடரல் சேர்ந்தாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸில் எல்லாமே சேர்த்து அப்படி என்று பார்க்கைக்குள்ள கூட இப்ப ஒடுக்குமுறை என்று பார்த்தா சிங்கள அரசு வந்து அல்ல சிங்கள பெரும்பான்மை அரசு வந்து பாரிய அளவில் ஒடுக்குமுறை என்று செய்தது என்று பார்த்தா மலையக தமிழர்களுடைய வாக்குரிமையை பறித்ததுதான் மிக மோசமான தவறாக கருத முடியும். அந்த தவறுக்கு கூட தமிழ் தரப்பில் தமிழ் காங்கிரஸ் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்திருக்கின்றார். அதை விட அவர் ஜிஜி பொன்னம்பலம் அவருக்கு என்ன விஷயங்கள் தெரியும், உங்களோட பேசுவதில்லை. அவர் வந்து 50-50 கேட்டார். பழைய ஹிஸ்டாரிக்கல் பேஸில் அந்த அளவுக்கு இவங்க சொல்லுவோம் அப்போல்லாம் அடிமுட்டால் கிடையாது. அவருடைய சன் லேட் மிஸ்டர் குமார் பொன்னம்பலம் அவர் பக்கத்தில் இருந்து உரையாடி இருக்கிறேன். சில தம்பி இவங்க சொல்ற சிலப்பில் நான் இல்லையப்பா, இந்த மக்களுக்கு ஏதோ செய்துட்டு இன்னும் மாதிரி தான் எங்களோட மக்களுக்கு ஏதாவது உரிமையை வண்டி கொடுத்துட்டு நாங்கள் எங்கெங்கே அலுவலுக்கு போடலாம் அப்படின்ற அவங்க ப்ரோட் மைண்டடாக இருந்தார். இவங்க பொலிட்டிக்ஸுக்காக மாறி ஒரு மனசில் கூட சொல்கிறது. அவர் 50-50 கேட்டது வந்து அந்த சோல்ஸ்பரி கமிஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரியான வாதம் தானோ. அந்த அந்த டைமில் தமிழர்கள் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தாங்க சிங்களவர்களுக்கு. அந்த சனத்தொகையில நாங்கள் ஒரு அந்த நேரம் நினைக்கிறேன் ஒரு 15-20% இருந்திருப்போம் நினைக்கிறேன். இல்ல கூட அந்த குறைஞ்செண்ட வந்துட்டது எல்லாம் வெளிநாட்டு முகத்தில் வெளியிட்டு வந்துட்டாங்க. இல்ல நாங்கள் தமிழர் முஸ்லீம்கள் மலையக தமிழர் எல்லாரையும் சேர்த்து பார்த்தா ஒரு 30-35% இருந்திருக்க வாய்ப்பு கூட. 40 அவங்களோட சோல்ஸ்பரி கமிஷன் இதன்படி 45% கிட்டத்தட்ட 50-50 அவர் கேட்டது சரியான, அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வாதம். அவர் சரி. இப்ப அது சரியண்டா நாங்கள் இலங்கை தமிழ் மக்கள் மலையக தமிழர்கள் முஸ்லீம்கள் எல்லாரையும் வச்சு கேட்டா தானே அது சரியா இருந்திருக்கு. நாங்க எல்லாம் தமிழர்கள் தான். அவன் ஒருத்தனுக்கு ஒரு கடவுள் வித்தியாசமா இருக்கும், இன்னொருத்தனுக்கு இன்னொரு கடவுள் வித்தியாசம் இருக்கும், அவன் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். ஆனால் பொதுவாக வந்து மொழியின் அடிப்படையில தான் சமுதாயங்களை பிரிக்க முடியும். அது அவங்க எல்லாரும் தமிழர்கள் தான். முஸ்லீம் என்று சொல்றது அவங்க அங்கிருந்து வந்த அரபு இனத்தை சார்ந்தவர்கள், அவர்களும் தமிழர்கள் தான். இப்போ கிறிஸ்டியன் என்று கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வெள்ளைக்காரங்கள் வந்து ஆண்டது, போர்ச்சுகீஸஸ் வந்து ஆண்டதுக்கு அப்புறம் அவங்களோட பேர்களையும் மாற்றி ரொம்ப பணிநயமாக இருக்கும். ஏன்னா அவங்க அடிப்படையில் தமிழர்கள் தான். அதில் அவங்களும் தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் கூட வரும், அதுக்கு வந்து ஒரு நியூ டெஃபினிஷன் வந்து எழுதிட்டு இருக்கிறேன், தமிழர் சமயம் என்று. அதாவது சமயம்ங்கிறது வாழ்க்கை முறை. அந்த அத்தனை பேருடைய இதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறை கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஸோ தமிழர்கள் தான் அந்த கேட்டவர் முதல்ல நாங்கள் வெளியேற்றினது மலையக தமிழர்கள் தானே, அதுக்கு என்ன ஆதரவா இருந்தா நாங்க வெளியேற்றில. அதாவது வந்து எப்போ வந்து இது எக்கனாமிக்ஸ் படிக்க சொல்லிட்டாரே. இல்லை எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தீங்க என்ன தெரியும், எல்லாமே பொருளாதார பிரச்சனைகள் அடிப்படையில் தான் வரும். அந்த நாட்டில் ஒன்றும் இல்லை. அதாவது உற்பத்தி முறை, இந்த சோசியலிசம் பேசுனாங்களே அந்த நாட்டில், மொழிபெயர்ப்பு புத்தகங்களை படிச்சுட்டு அதெல்லாம் சோசியலிசம். அதாவது அந்த நாட்டில் உற்பத்தி முறைமை கிடையாது தம்பி. அந்த நாட்டில் வந்து அது ஒரு விவசாய நாடு. ஒரு கொஞ்சம் உற்பத்தியில் பெருக்கி அதை வச்சு சீக்கிறது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட வறுமை கோட்டுக்கு உள்ள ஒரு நாடு தான். அந்த நாட்டை வந்து இப்போ எங்களோட தமிழ்நாடு இந்தியா போல பெரிய தொழிற்சாலைகளை வச்சு உற்பத்தி பெருக்கி அப்படி வளர்க்க முடியாது. அந்த நாடு சின்ன நாடு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத கார் கம்பெனியே கிடையாது. ஏன்னா அது பெரிய நாடு. அப்போ அதுக்கான மேன் பவர், ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்குது. அப்போ அது வந்து இது ஒரு சின்ன நாடு. இவங்க உண்மையில் இலங்கை என்ற ஒரு தீவுன்ற ஒரு நாடே வந்திருக்கக்கூடாது. இந்தியன் சப்கண்டினோட இருந்திருக்கணும்.
ஒரு ஸ்டேட் இப்ப நீங்கள் கிட்டத்தட்ட இது இந்தியாவோட இன்னொரு மாநிலமாக இருக்கிறத நீங்கள் விரும்புறீங்க. இல்லை, அது அப்படித்தான் இருந்தது. பாரத தேசம் வந்து இருந்தது. எப்போ வந்து இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குளோபலைஸ் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ 50 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசுகிற பொலிட்டிக்கல் எக்கனமி வரை இப்போ பேசுகிற பொலிட்டிக்கல் எக்கனமி வரை இந்த ஹைடெக் வேர்ல்டு ஆயிடுச்சு, இன்னும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ உண்மையில் வந்து இப்போ இந்தியாவோட அட்வான்ஸாக இருக்கிற ரஷ்யா சைனாவோட அட்வான்ஸாக இருக்கிறதுக்கான பிக் கண்ட்ரி, அது சொல்கிறது பிகர் எக்கனமின்னு சொல்லுவாங்க. ஸோ தே கேன் பி வெரி டாமினன்ட். அவனால் எதையும் உற்பத்தி பண்ண முடியும், எதையும் சாதிக்க முடியும். ஸோ தட்ஸ் ரஷ்யா இஸ் சூப்பர் பவர். அதை இவங்களும் வந்து பாரத தேசம் ஒன்று இருந்தால் பாகிஸ்தான் பிரிஞ்சு போகிறது ரொம்ப தப்பு. அதாவது இந்த மதத்தின் அடிப்படை உண்மையில் அவங்களெல்லாம் இந்தியன்ஸ் தான். அவங்களே அது சரியான ஒரு முட்டாள்தனம். இப்போ இருந்தால் அந்த அவங்களும் இந்தியாவை போல சேர்ந்து இப்போ என்ன மோர் ரிச்சாக இருந்திருப்பாங்க, இப்போ வறுமையில் இருக்கிறாங்க. நான் திருப்பி எங்கட ஆரம்ப கேள்விக்கே வருவோம். அப்ப நீங்கள் ஒரு இடதுசாரிய கருத்துக்களை மறுத்த ஒரு தமிழ் தேசியவாத அரசியலை தான் தொடருங்க. அதாவது தமிழரசு கட்சியுடைய தொடர்ச்சி, தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தொடர்ச்சியான ஒரு அரசியலாகத்தான் உங்களோட அரசியல் நகருது. நான் பேசுனது தமிழ் மொழி, எங்க அம்மா அதை தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு தமிழர். அது இந்த அடிப்படையில் வந்து கிராமத்தில் வளர்ந்து தமிழ் மக்களோட பேசி வளர்ந்தேன். ஸோ தமிழ் மக்கள்ங்கிறது என்னுடைய பார்ட் ஆஃப் மை லைஃப். அதாவது நானும் அங்கே தான் இந்த ஐடென்டிட்டி. அப்போ நான் இதை விடுங்க ஃபிலோசபி அப்படி என்ற அறிவுகளை வளர்த்திருப்ப ஹூ ஆம் ஐங்கிற ஒரு பெரிய கொஷன்ஸ் என்னை போல சிந்தவாதிகள் எல்லாரும் கேட்குறேன். நான் தமிழன் என்ற டெஃபினிஷனே தான். நான் தமிழ். என்ன வெள்ளக்காரங்கள் ப்ரொஃபஷனல் காலிக்ஸ் அவங்களா தமிழ் மேன் தான் சொல்லுவேன். ஐ டோன்ட் சே நேஷனாலிட்டி வந்து இவங்க அடிக்கடி மாற்றி கொண்டது. ஆனால் என்னுடைய ஐடென்டிட்டி வந்து தமிழன் தான். அது நான் பெருமையாக இருக்கு. நாங்கள் 50,000 வருஷத்துக்கு முதல் நாகரிகமான ஒரு சமுதாயம். அப்போ அதில் வந்து அதை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன போன்றவங்க நீங்களும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உண்மையா இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு தான் நான் உங்களுடைய இந்த விடுதலை இயக்கங்களோட உங்களுடைய தொடர்பை ஒரு கதைச்சு கொண்டு நாங்க மற்றதுக்கு போவோம். அதில் விடுதலை இயக்கம் என்கிறது அதாவது வந்து இட்ஸ் கண்டிஷன் ஆஃப் சொல்றது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த சப்ஜெக்டில் வர இட்ஸ் கண்டிஷன் ஆஃப் திங். அப்போ அவையில் சாத்வீக போராட்டத்தை தான் முன்னெடுத்தார்கள். ரொம்ப படித்த மனிதர்கள். என்ன முதலிங்க எனக்கு அப்பா மாதிரி, அவர் எங்கள் அப்பாவோட ஏஜ் வருது. அப்போ அவருடைய எல்லாம் ரொம்ப அறிவாளி. அவருக்கு கண்ண சப்ஜெக்ட்ஸ் தெரியும். இஸ் கிராஜுவேட் லோயர், எந்த சப்ஜெக்டும் பேசக்கூடிய ஒரு ஆற்றலுடைய 2 மொழியிலும் அப்படி அவங்க எல்லாரும் தான் எல்லாரோட பேச. ஸோ அவங்க வந்து சரியாக தான் செய்தாங்க தங்களால் முடிஞ்ச காலத்தோடு சமாதானமாக. இந்தியாவுடன் தமிழ்நாட்டோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இந்தியாவுடன் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஒரு வேளை இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டது கிடையாது. எப்பவும் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன நாங்கள் பாரு இந்தியாங்கிற, அதாவது நாங்கள் இந்தியாவுடைய ஒரு ஆதரவோடு தான் நாங்கள் இருக்கலாம். நாங்கள் ஒரு சின்ன நாடு இல்லைங்களா. எங்களோட ஹிஸ்ட்ரியும் அப்படித்தான். வந்து இவங்க வந்து படையெடுக்கிற பொழுது நாங்கள் தமிழ்நாட்டில் போய் படத்தை கட்டி தான் வந்து சண்டை ஓடிப்போம். சிறிய நாடு, ஐலண்டாக போயிடுச்சு. ஸோ அந்த விதத்தில் அவங்க மூதாதையர்கள் வெறும் தவறும் செய்யலை, சரியாக தான் வழி நடத்தினோம். அவங்களால முடியல. சிங்களவன் கொஞ்சம் எல்லை தாண்டி போயிட்டான். சரி, முட்டாள வந்தன். அவங்கெல்லாம் கொஞ்சம் படித்த அறிவாளிகள் எல்லாம் இருந்தவங்க. இருந்தாலும் அவங்களாலும் இந்த சிங்களவனுடைய முட்டாள அரசியலை அவங்களால வெல்ல முடியல. இல்லைன்னா அதை எப்படியோ தீர்த்துருக்கலாம். சின்ன பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனையை ஆயுத ரீதியா கையாளண்டு வெளிக்கிடைக்குள்ள ஒரு 36 இயக்கம் 40 இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய 5 இயக்கங்கள் மிக முக்கியமானதாக இருந்தது. தமிழீழ விடுதலை புலிகள், தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர அமைப்பு விடுதலை EPRLF, ஈரோஸ், அடுத்தது தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ என்பன மிக முக்கியமான அமைப்புகள். இதுல விடுதலை புலிகளும் டெலோவும் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கருத்து நிலையில் இருந்தார்கள். மற்ற 3 பிளாட், EPRLF, ஈரோஸ் ஆகிய அமைப்புகள் ஒரு இடதுசாரி தன்மை இருந்தேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அங்கே அதாவது வந்து பொலிட்டிக்கல் எக்கனமியின் படி அங்கே வந்து கிளாஸ் பகலே கிடையாது. கிளாஸே இல்லை, பொருளாதாரமே இல்லை அந்த நாட்டில். அந்த நாட்டில் வந்து அது வந்து சும்மா தங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் ஒரு விவசாய கூலிகளாகத்தான் இருந்தார்கள் என்று பார்க்கலாம். பிசண்டன்ட் சொசைட்டின்றது விவசாயி என்கிறது இப்போ பெரிய நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா அப்படியான நாடுகள்லாம் பெரிய விவசாயம் வரும். தட் மீன்ஸ் 1000 ஏக்கருக்கு விவசாயம். இது வந்து பிசன்ட், சின்ன தோட்டம் வச்சிருப்பாங்க. தங்களுக்குள்ள தாங்களே ஒரு சின்ன வட்டத்தை வச்சு தாங்க பணக்காரர் பேசுவாங்க. ஸோ இட் இஸ் அ பிசன்ட் சொசைட்டி. அது ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான விவசாயிகளுடைய ஒரு சமுதாயம் தான். அவங்களால பெருசாக ஒன்று பண்ண முடியாது.
அதான் நடந்தது. அப்ப இந்த இந்த விடுதலை அமைப்புகளுடைய முக்கியமான 2 தலைவர்களோட உங்களுக்கு மிக நெருக்கமான உறவுகள் இருந்தது. ஆமா, ஒன்று நான் அவங்களோட ரொம்ப க்ளோஸ் தமிழீழ ஆஃபீஸர். மக்கள் விடுதலை கழகத்தினுடைய ஆமா. உமா மகேஸ்வரன், அடுத்தது தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆமா. தலைவர் பிரபாகரன். இவர்களோட உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்தது? அவைகள் வந்து விடுதலை போராளிகள். அதுல எந்த ஐமிச்சமும் கிடையாது. அவைகள் தங்களுடைய கொள்கையில தமிழ் பற்று கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் தமிழ் பற்றுடையவர்கள். அவர்கள் எங்கட மக்களுக்கு ஏதாவது விடுதலை வேண்டி கொடுக்கணும் என்றது. அதுல வந்து பிரபாகரன் கொஞ்சம் யங், என்னுடைய ஏஜ் அவர். மாமேஸ்வரன் எங்களுக்கு சீனியர். பிரபாகரன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. மாமேஸ்வரன் கொஞ்சம் சாஃப்டா இருப்பாரு. மெச்சூர் ஏஜுக்கு வந்துட்டாரு. ஸோ மற்றும்படி அவங்க வந்து தங்களோட கொள்கையில வெள்ள கவனமாக தான் இருந்தாங்க. நான் அவங்களுக்கு அட்வைஸராக ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். பெரிய பெரிய அவங்களோட மிலிட்டரி சப்ஜெக்ட் என்னோட பேச மாட்டாங்க. அவங்க மிலிட்டரி மென், மென் அதில் வெள்ள கவனமாக இருக்கணும். அவங்க எந்த நேரம் சாகிறதுக்கு தேவைத்தாங்க தான் இந்த மக்களுக்கு. ஸோ நான் பலமுறை பார்த்து விட்டுருவேன் பேசுனதா. அவங்களுக்கு எங்களை போல ஆட்கள் வந்து அவங்களுக்கு சில சப்ஜெக்டுகள் வந்து தெரியாது, டைமும் இல்லை. அவங்களை போல ஆட்கள் அவங்களுக்கு அறிவுரை ஆலோசனை இருந்து தான் அந்த யுத்தத்தை நடத்தினோம். அதில் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க என்னோட. 2 பேரும் என்ன சொல்ல கேட்பாங்க. காலப்போக்கில் நின்றவன் போனவன் எல்லாம் வந்து அவங்களுக்குள்ள வந்து பூந்துட்டாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் தான் விடுதலை போராட்டம் தமிழில் விடுதலை புலிகள், அதுக்கப்புறம் இயக்கம். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாரு, இராணுவம் தான் என்று போயிட்டாரு. நாங்கள் வந்து இல்லை. நீங்கள் ஒரு எத்தனையாம் ஆண்டு 80கள்ல தான் நாங்க பயணிச்சீங்களா? 80 79 78 போயிட்டோம். தொடர்புல இருந்திருக்கிறீங்க. அப்ப இவர்களுக்கு இடையில இப்ப நீங்கள் 2 பேரோடையும் தொடர்புல இருந்த அந்த காலகட்டத்துல ஏன் அவர்களே இந்த பிளவுக்குள்ள போறார்கள்? ஏன் அவர்களுக்கு இடையில இந்த பிளவு வருது? தமிழ்ல விடுதலை புலிகள் தான் உண்மையான விடுதலை இயக்கம். அதிலே இருந்து வந்ததுதான் உமா மகேஸ்வரன். அது அவர் ரொம்ப மன கஷ்டத்தோடு தான் அதுல இருந்து வந்தார். அவர் தான் வாழ்க்கையை அந்த தமிழ்ல விடுதலை புலிகளுக்கே அர்ப்பணிச்சிட்டார் அந்த காலத்திலேயே. அவர் தான் முதல் தமிழ்ல விடுதலை புலிகளுடைய செய்யவன் என்று துணிஞ்சு கையெழுத்தே போட்டார். நாங்கள் தான் விடுதலை புலிகள். அப்படியே ஒரு பெரிய மாவீரர்கள் அவர்கள். வந்து இவங்கள் அரசியல் வீரர பச்சோந்தியல் கிடையாது. அவைகள் வந்து ஆயுத போராட்டத்தில் நம்பிக்கையுடையவர்கள். இன்னும் கூட அவர் மிலிட்டரி மேன், அதான் அவருடைய டெஃபினிஷன். ஆனால் அறிவுக்கு தலை வணங்குவார். நாம் அறிவார்ந்த சப்ஜெக்டை வடிவாக விளங்கப்படுத்தி இப்படி தான் பண்ணணும்னு பண்ணிக்கலாமே என்று சொல்லுவார். உமாமேஸ்வரன் அப்படித்தான், ராஜா சொல்லுங்கன்னு சொல்லுவார். இது கொஞ்சம் எஜுகேட்டட் மேன் உமாமேஸ்வரன். ஸோ இங்கிலீஷ்லும் பேசுவார். அந்த அறிவு என்கிறது வந்து வியாபாரம் கிடையாது, சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்படியானவன் வந்து பச்சோந்தி அவன் கேட்டான். உண்மையாக அந்த பிள்ளைகள் வந்து ஆயுதம் தரித்து எல்லாம் மாவீரர்கள் 1000 பேர் கேம்ப்ல இருக்காங்க. அப்போ அவங்களுடைய தியாகங்கள் வந்து பகிரி சட்டியாக முடியக்கூடாது, அது பலனுள்ளே அடைக்கும். ஸோ இந்த விதத்தில் வந்து அதாவது ஓரம் மெனுவார் என்று சொல்லுவாங்க. இதை அதைத்தான் நான் ஸ்ட்ராட்டஜிக்கில் வச்சிருந்தேன் என்றால், நாங்கள் ஆக்ஷனுக்கு போய் வெல்ல மாட்டோம் என்ற அவங்களோட அரசாங்கம். நாங்கள் ஒரு சின்ன இயக்கம், எங்களுக்கு வெளிநாட்டு உதவிகள் இல்லை, யாரும் சப்போர்ட் பண்ணல. நானும் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். எங்களோட தமிழ்நாட்டில் அவங்க ஏற்றுக்கொள்ள இல்லை, அதே நேரத்தில் இந்தியாவும் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஸோ எங்களுக்கு சொல்யூஷன் வந்து ஒரு நெகோஷியேட்டர் செட்டவன் தான், அதை சொல்ல ஓரம் மெனுவா. ஆனால் அப்புறம் ஓர பொசிஷனுக்கு போயிட்டாரு. ஆக்ஷனால் நாடு பிடிக்கலாம் வந்தார். அவரை வழிநடத்த பிற்காலத்தில் வந்த பாரசிங்கம் போன்றவையில் அவருக்கு சொல்லியிருக்கணும், அப்படி செய்ய முடியாது, வெளிநாடுகளுடைய ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது, அழிச்சு விட்டுருவாங்க. அப்படி இருந்தோன்னா அப்புறம் வானுக்கு அவ்வப்போது சில அறிவுரைகள் சொல்லுவேன். எங்களுக்கு அந்த எல்லாம் ஒன்றா இருந்த ஆக்கள் தான் அந்த இன்டர்னல் ப்ரோட்டோகால் சொன்னது, மெசேஜ்கள் அனுப்புவேன். பட் தெரியாத யூனிஃபார்மாக முன்னா போயிட்டாங்க, அவங்க சிலர்கள் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அந்த சர்வதேச தலையீடுகள் வந்து எங்களை தமிழகத்தை அடைய விடாது என்ற இந்த அறிவுரையை நீங்க அவருடைய சொல்லி இருக்கிறீங்களா, அல்லது பேச்சுவார்த்தைக்கால தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? அதாவது 4 கண்டிஷன் இருக்கு ஒரு நேஷனல் லிபரேஷன் ஸ்ட்ரகிள். இது இட்ஸ் நாட் அ கிளாஸ் ஸ்ட்ரகிள். ஸோ நேஷனல் லிபரேஷன் ஸ்ட்ரகிளில் வந்து எங்களுக்கு மற்ற நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிக்கணும். எங்களை இந்த நாடும் ஏற்றுக்கொள்ள எங்களை வாதத்தை, நீங்கள் ஒரு சின்ன நாடு என் பிரிவைங்க பேசி தீர்த்துக்கலாம் என்று தான் ஏற்றுக்கொள்ளணும் எல்லாரும் சொன்னது. ஸோ இந்த பெரிய பெரிய நாடுகள், இந்தியா முடிவெடுத்தது தான் உலகத்தில் பல நாடுகள் முடிவெடுத்தது. ஏன்னா இந்தியா அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு பெரிய நாடு.
அப்போ ரஷ்யா, சீனா எல்லாம் இந்தியா சொல்கிறது தான் சரி என்று முடிவெடுத்துட்டாங்க. எங்களுக்கு சாதகமாக வெறும் விலை இல்லை. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் வெல்ல முடியாது. ரெகக்னிஷன் அந்த சப்போர்ட் அவங்கள வேணும். அப்போ அது அவங்க ரெண்டாவது இப்படி விட்டால் ரஷ்யாவிலேயே 1000 நாடுகள் வைப்பாங்க, சைனாவில் 400 நாடுகள் வைப்பாங்கன்றது தான் அவங்களோட ஆர்கியூமெண்ட். ஸோ இந்த சேம் இந்த இந்தியா எங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பல சமுதாயங்கள். ஸோ இந்தியா வந்து தமிழ் மக்கள் மத்தியில் நாங்கள் இந்தியன் கவனமாக தானே முடிஞ்சது தானே செய்யலாம் எல்லாரும். நீங்கள் பேசி தீருங்கன்னு சொல்லி அப்போ நான் வந்து பிரவானுக்கு சொன்னனால் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே எங்களால் போராட முடியாது. ஒரு சின்ன சமுதாயம், ஸ்மால் நேஷன். சரி, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், இதுதான் ரியாலிட்டி. we are a small nation. We don't have economic power, political power. We don't have international support. அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியாது. என்ன போல் ஆக்கள் பேசலாம், என்ன எங்களுக்கு லாங்குவேஜ் அபிலிட்டி இருக்குது, அப்போ பல விதமாக ஆர்டிகுலேட் பண்ணி பேசலாம். ஆனால் ரியாலிட்டிங்கிறது என்ன? நான் ரியாலிட்டி. அப்போ நாம் ஒரு தீர்வுக்கு தான் போகணும். அது என்ன தீர்வு என்னது? இந்தியன் கவர்மெண்ட் வந்து நாங்கள் உங்களை கைவிட மாட்டாங்கன்னு ஒரு தீர்வு கொடுத்தாங்க. அதுக்கு மேலே அவங்களால போக முடியாது. உங்களுடைய இந்த ஆலோசனை வந்து எவ்வளவு காலம் வரைக்கும் இருந்தது? வரும் வரை, அதாவது வந்து இது ஒரு 87ஆம் ஆண்டு 87 இலங்கை இந்திய ஒப்பந்தம் வரும் வரைக்கும் இருந்ததா? தொடர் பிரபாகரனோடையும் ஒரு பேசக்கூடிய அல்லது அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய லெவல்ல இன்டர்னல் புரோட்டோகால் இருந்தது. பெரியவர்கள் இருந்தவர்கள் அனுப்புவேன் நான், தொடர்ந்து சண்டை அடிக்கணும் அப்படின்ற எல்லாம் கணக்காக அவருக்கு சொல்லியிருக்கேன். அதாவது வந்து இந்தியா நேர்மையாக தான் இருந்தது. இந்தியா வந்து உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செய்யட்டும், நீங்கள் ஒரு தீர்வுக்கு உங்களை தயார் பண்ணுங்க, நீங்கள் எந்த இராணுவ பயிற்சி இதுகளை எல்லாம் மூடி ஊருக்கு போங்க என்றது தான், நாங்கள் உங்களை கைவிட மாட்டோன்றது தான். அதே போல் இந்தியா கவர்மெண்ட் அதை செய்தது. நீங்கள் வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அதை பாவிக்கிறது உங்களை கட்டித்தனம் தம்பி இல்லையா? அப்போ அவங்க எங்களுக்கு இதுதான் தீர்வு என்று சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே உலகத்திலையும் ஆதரவு இல்லை உங்களுக்கு. கேட்ட கேள்வி என்னோட நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. யூனோ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறேன். அப்போ என்ன சொன்னாண்டா, ஒரு சின்ன நாடு, உங்களால் சர்வை பண்ண மாட்டீங்க, நாங்கள் அப்படி தந்தால் கூட சர்வை மாட்டீங்க, எங்கிட்ட தான் வருவீங்க. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இதே ஒரு செட்டப்பில் உங்களுக்கு ஒரு ஆதரவாக உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாநிலம், ஸ்டேட், இதை தானே கேட்டாங்க எங்கள் மூதாதையரும், பிறரும் ஸ்டேட். ஸோ நாங்கள் தருவோம், அவங்களோட பேசி தீர்த்துக்கலாம் என்று சொன்னால், அதை புரிஞ்சு கொள்ளாமல் சண்டை போடணுன்னு போனது பிரபாகரன் செய்த மிகப்பெரிய தவறு. ஆனால் இதில் உங்களோட உமாமகேஸ்வரன் கூட உங்களோட கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டதாக தெரியல. உமாமகேஸ்வரனும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை வரவேற்றதாக தெரியல. அவர் இந்திய இராணுவத்தோட அவரால் முடியாது, இவ்வளவுதான் முடியும் என்றால் அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஓகே ராஜா, அட்ஜஸ்ட் பண்ணோம், வேற வழி இல்லை. அவர் அதுக்காக இப்போ நான் கூட யாருக்குத்தான் தமிழெல்லாம் விருப்பம் இல்லை, யதார்த்தம் ஒன்று இருக்கு இல்லையா? உமாமகேஸ்வரனும் அதை ஏற்றுக்கொள்ள இல்லையா? இப்ப மனதளவில் அவங்க நாட்டுக்காக அடிபட்டவங்க, அது கஷ்டம் அவங்களுக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லை. இந்தியாவுக்கு எதிராக போய் இல்லாத இடத்துல அவர்களுக்கு கவனமாக இருந்தார். அதே போல பிரபாகரன் தான் கவனமாக இருந்தது. ஆற்ற தூண்டுதல் அவர் இப்படி போனாரு எனக்கு அது. இப்ப உங்களோட இந்த கருத்துக்களின் படி பார்க்க 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு மேல நாங்கள் போயிருக்க இயலாது என்றத வரலாறு நிரூபிச்சிருக்கு. ஒரு அறிவுத்துறையில அறிவாளியா இருந்து இந்த விடுதலை போராட்டத்துக்கு அறிவுரை வழங்கினாங்க. நான் முதலே சொல்லிட்டேன். அதாவது டிப்ளமேட்டிக் ட்ரையாங்கிள் வந்து 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் இது தீர்வு வரப்போகிறது எங்களுக்கு 85ஆம் ஆண்டே தெரியும். அது அப்படித்தான், அது அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணது வேர்ல்டு வைடாக அப்படித்தான். இப்போ 85ஆம் ஆண்டே வந்து அவங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு தமிழெல்லாம் வராது. அப்போ நான் 86ஆம் ஆண்டு நேர்மையாக ஒரு பெரிய நாடு, ஐ ரெஸ்பெக்டட். அப்போ நானும் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் மத்தியில் இந்தியன் கவர்மெண்ட் எல்லாரையும் பார்க்க தயார் இல்லை, அது உங்களுக்கும் தெரியும், எனக்கு அது பெரிய நாடு. ஸோ ஒரு ரெஸ்பெக்டுக்கு வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை அனுப்புங்க, அவரை வந்து எங்களுக்கு சொல்லிவாருங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் டிசிஷன் வந்து வெரி பிளான்ட்லி உங்களுக்கு நாங்கள் தமிழெல்லாம் தர மாட்டோம். அப்போ நான் பல ஆர்கியூமெண்ட் வச்சேன், இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட ஆர்கியூமெண்ட் தான். ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்
படி எங்களுடைய ஓன் சேஃப்டி அதுக்கு எனக்கு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் சொல்யூஷன். ஆனால் நாங்கள் கடைசியில் தமிழ் மக்களை விட மாட்டோம். இந்தியன் கவர்மெண்ட் கேரண்டி, நாட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்தியன் கவர்மெண்ட் கேரண்டி. அவங்க இன்று வரை அதை தான் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்குன்னா பிரவானுக்கு மெசேஜ் அனுப்பினது வந்து இந்த புரோட்டோகாலுக்குள்ளார இந்த தீர்வை நீயும் ஏற்றுக்கொள்ளும். நான் மாமேஸ்வரனுக்கு உடன் கார் எடுத்துக்கொண்டு வந்துட்டு அறைய போட்டுக்கு இங்கிலீஷ் தான் பேசுவோம். இந்த இன்டெலிஜென்ஸ் பெரிய ப்ராப்ளம். அப்போ எங்களுக்கு மவுண்ட் ரோட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க, இஸ்லாமிய தமிழர்கள் நடத்துகிற ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே தான் நாங்கள் நார்மலாக போகிறது. எங்களோட கேரக்டர் இந்த இன்டெலிஜென்ஸ். அப்போ அதை நிறைய சொல்லி மாமேஸ்வரன் என்ன சொன்னாங்க, என்ன ராஜா சொன்னாங்க, என்ன தமிழில் தரமாட்டம் வந்துட்டாங்க. அவங்கள ஏற்றுக்கொள்ள 85ஆம் ஆண்டு உங்கள்ட்ட 86 85 எங்களுக்கு டிப்ளமேட்டிக் சர்க்கிளில் தெரியும். 85 அவங்க கூப்பிட்டு நேர இதுதான் தீர்வு உங்களுக்கு, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களோட நாட்டை விட்டு வெளியேறுங்க, இதை வந்து நீங்கள் மாமேஸ்வரத்துக்கு சொல்லுங்க. பிறவா நான் இன்னும் வீதமாக பிறவானுக்கு நீங்கள் க்ளோஸ் இருந்த நீங்கள் அவரோட சொல்லிருப்பாரு, அவருக்கு அறிவிங்க. மற்ற இயக்கங்களை அவங்க பெருசாக எடுத்துக்க. இப்போ என்னென்றால் இந்த 85 காலகட்டத்தில் 86 காலகட்டத்தில் இதை சொன்னால் ஏன் இந்திய அரசாங்கம் தமிழர் இளைஞர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்து சில தாக்குதல்களையும் செய்ய சொல்லி அல்லது அந்த தாக்குதல்களில் தானும் ஈடுபட்டது எதற்காக? இல்லை, அதாவது பொலிட்டிக்கல் ட்ரையாங்கிளில் வந்து கொஞ்சம் பவர் இருந்தால் தான் பேசலாம். ஒரு எங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்கு, அதை சொல்றது மெனோரிங் இது. அப்போ அவங்களும் ஆயுதங்கள் தயாரித்து போராட்டத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க, நீங்க தீர்வுக்கு வாங்க அப்படி என்றுதான் அது நெகோசியேட் பண்ணலாம். சோ இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு வேற ஒன்றுக்காகவும் அல்ல, வேற ஒன்றுக்கலாம். வந்து தமிழ் மக்களை வந்து அதுல வேலை இப்ப கூட மோடி சொல்லியிருக்காரு, தமிழ் மக்கள் தொட முடியாது, அது கேரண்டி, என்ன இந்தியன் கவர்மெண்ட் கேரண்டி. ஸோ யாரும் தமிழ் மக்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நாங்கள் எல்லாம் செய்த தியாகங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள் நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் இழந்து போயிட்டாங்க. காலையில் கூட இழந்திருக்கிறப்போ பலரை யோசிச்சேன். அவங்க செய்த தியாகத்துக்கு என்னுடைய அறிவு கேட்கபடி இதுதான் தீர்வுன்னா அதுதான் தீர்வு. இது வந்து யதார்த்தம், காலப்போக்கில் எல்லாம் மாறலாம். இந்த கிட்டத்தட்ட 87ஆம் ஆண்டு தீர்வுல தான் இன்றைக்கும் நாங்கள் நிக்கிறோம். ஆமா, 87ஆம் ஆண்டு அது கூட இல்ல, அது கூட இல்ல. 87ஆம் ஆண்டு தீர்வு உங்களுக்கு தெரிய வந்தது. 85 86லயே முடிவெடுத்தாச்சு. அப்ப 87ல இலங்கை இந்திய ஒப்புதம் கையெழுத்திட்டப்பட்ட அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட உட்படுகொலைகள், விடுதலை இயக்கங்கள்ல கொல்லப்பட்டவர்கள், தமிழ் மக்கள் கொல்லப்பட்டவர்கள், சிங்கள இராணுவம், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள் என்று கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஒரு 5000 கூட தாண்டல. அது அதற்குள்ளாகத்தான் இருந்தது. அப்ப அதற்கு பிறகு இழக்கப்பட்ட உயிர்களும் இழப்புகளும் கிட்டத்தட்ட அனாவசியமானவை தான். எங்களுடைய அரசியல் அறிவின்மையுடைய விளைவு. அரசியல் அறிவின்மை, அதாவது மினிமம் கேஷுவாலிட்டிஸ்ல என்ஜினியரிங் ஃபீல்டு அதில் இருக்கிறவங்க சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. ஸோ என்னுடைய அனலைசிஸ்ல வந்து இந்த சொல்யூஷன் தான் இந்த பெஸ்ட் சொல்யூஷன் ரியாலிஸ்டிக்கலி. அதை விட தமிழில் தான் நல்ல சொல்யூஷன், எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். ஆனால் அதை யதார்த்தமாக எங்களால் அடைய முடியாது. ஸோ அதுக்கான செகண்டரி ஆப்ஷன் தான் இந்த தீர்வு இந்தியா கொடுத்தது, வித் இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் அண்ட் கேரண்டி. இதுக்கு மேல எங்களுக்கு யாரும் வர மாட்டாங்க. அதை எடுத்து இந்த ஆயுத இயக்கங்கள் எல்லாமே ஒரு ஒரு தமிழ் தேசிய இயக்கங்களாக இருந்த என்ற அடிப்படையில பாக்க, இது வந்து இந்த இழப்புகள் வந்து தமிழ் தேசியத்தினுடைய முட்டாள்தனத்துல தான் போய் நிக்கிதா? தமிழ் தேசியம் என்று சொல்ல முடியாது. சிலர் தங்களுடைய தனிப்பட்ட அபிலாஷிகளுக்காக செய்த குப்பாடித்தனம், முட்டாள்தனம். அடிப்படை வந்து நம்ம நாட்டு மக்களுக்கான உரிமை. அதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போக்குறாண்டெல்லாம் எங்களுடைய பாலிசியாக தான் இருந்தது. நாங்கள் அவங்களோட நாட்டில் இருந்தோம், அவங்களோட நாட்டில் இருந்தால் யுத்தம் செய்தோம். அவங்க எங்களுக்காக வந்தாங்க. வந்த மனுஷரை வந்து அடிக்க கலைக்கிற என்று சொல்றது எல்லாம் அறிவு குறைஞ்ச ஒரு அப்பட்டமான கூப்பாடிகள். உண்மையில வந்து சொல்யூஷன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் தந்தது, அதே நேரத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது, இப்பவும் சப்போர்ட்டாக தான் இருக்கு. இப்பவும் தமிழ் மக்களை ஒன்றும் சொல்ல முடியாது, அதில் இந்தியாவில் கவனமாக தான் இருக்கு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களை கட்டித்தனம் இல்லைங்களா? இதுக்கு மேலே என்ன போல அறிவாளிகள் வந்து நின்று செய்ய மாட்டாங்க. சுமத்திரன் போன்றவங்க சப்ஜெக்ட் தெரியாமல் பேசக்கூடாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ உண்டாக்குது எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ அவங்களுக்கு தெரியாது. அவங்க இந்த விடுதலை போராட்டத்துக்கு இதுவும் செய்ததும் இல்லை. இப்படி ஒருத்தன் இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியவே மாட்டேது.
ஸோ அவங்க இல்ல மந்திரன் ஓரளவுக்கு தானும் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினுடைய தீர்வை ஏற்றுக்கொண்டாலும் கஜேந்திரகுமார் சொல்றார் அதை தும்புக்கட்டையாளர்களுக்கு கூட தொடையிலாது. ஏதாவது குறைஞ்சத்தனமா பேசுறாங்க. ஏதாவது வந்து எல்லாம் அரசியல் அறிவில்லாத குப்பாரிகள் பேசுற பேச்சு. தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்ற இந்த தீர்வின் அடிப்படையில தான் எதிர்காலம். இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது. அந்தபடியா அதை எப்படியும் கெடுக்கணுமா கூட கருத்தியலை கிட்டத்தட்ட வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளுற அமைப்பாக தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ மட்டும்தான் இப்ப வரைக்கும் இருக்குது. ஆனா அவர்களும் இப்ப கஜேந்திரகுமார் அணியோட தான் சேர்ந்து இருக்கின்றார்கள். இப்ப என்னுடைய கேள்வி சொல்லுங்க. இல்ல இது வந்து இப்ப வைகோ திருமாவளவன் அவங்களுக்கு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் மாதிரி அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட்டும் கிடையாது. சும்மா அடிக்கடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இவங்க யாராலும் தீர்க்க முடியாது. அது மைட்டி இந்தியன் கவர்மெண்ட் ஃபாரின் பிக் கவர்மெண்ட்ஸோடைய சப்போர்ட்டோட தான் நிறைய செய்து தனியாக தாங்க முடியோட கீழே ரஷ்யா, சைனா, ஈவன் யூகே பெரிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அது வந்து இன்டர்நேஷ்னல் டிசிஷன் ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதான். ஏன் பேராசப்படுறீங்க? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணின்ற பள்ளிக்கூடத்துல அரசியல் ஆனாவண்ணா படித்தவர்கள் தான் இந்த விடுதலை இயக்கங்கள் எல்லாமே. அவர்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே தங்களுடைய ஆயுதங்களை அந்த தலைவர்களுக்கு எதிராக திருப்பி இருக்கிறார்கள். நீங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கும் அந்த தலைவர்களுடைய செயற்பாடுகளை சரி என்று சொல்றீங்க. அப்ப ஏன் இந்த இந்த இயக்கங்கள் அவர்களுக்கு எதிராக திருப்பி இருக்கிறோம்? அவருடைய தலைமை தாங்கினி என்று சொல்லி தப்பட்டம் அடிச்சவங்க என்ன படிச்சாங்க? அவர்கள்ட்ட அந்த அடிப்படை அரசியல் அறிவு இருக்கே இல்லைன்னு சொல்றீங்களா? இது பெரிய சப்ஜெக்ட். சோஷியல் சயின்ஸுங்கிறது லைக் அன் ஓஷன், பெரிய சப்ஜெக்ட் மேட்டர். அது வந்து படிக்கணும். சோஷியல் சயின்ஸ்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கூட விடுதலை போராட்டத்துக்கு வந்தாங்க? எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் வந்து விடுதலை போராட்டத்துக்கு சுமார் கொஞ்சம் காசு கொடுப்பார், அவருக்கு என்ன தெரியும்? இது பெரிய சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸும் இதுக்குள்ளதான் பார்ப்போம். அப்போ இந்த தீர்வு இதுதான் என்று சொன்னால் நாங்கள் யாரு? இந்தியா யாரு? நாங்களும் இந்தியன். நீங்க சொல்றத பார்க்கக்குள்ள இதுல ஒப்பீட்டு அளவில் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னவர் இடதுசாரி கருத்தியல் ஆதரிச்ச பத்மநாபா ஒருவர் தான். அதை ஏற்றுக்கொண்டு அந்த மாகாண சபையையும் வரதராஜ பெருமாள் பொறுப்பேற்று இருந்தார். குறிப்பா வரதராஜ பெருமாள் தான் அறிவானவர். அவர் வந்து என்ன சொன்னார் என்றால், இதை விட ஒரு பெரிய தீர்வு, நான் சொல்றதுதான் அவரும் சொன்னார், இதை விட பெரிய தீர்வு எங்களுக்கு கிடைக்காது. அதை வந்து பிரபாகரன் போட்டு உடைச்சார் என்றதுதான் அவருடைய சார்ஜ். அதான் இவ்வளவு அழிவு சேதாரம். அதுக்கு தமிழ் தேசியத்தில் எக்ஸ்ட்ரீமா இருந்தவர்கள் தான் காரணம். தனியாக பிரபாகரன் என்று சொல்லக்கூடாது, தனிமனத்தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இல்லை நாங்கள் நாடு உடைப்போம் என்று கொக்கரிச்சது. யதார்த்தம் இல்லை. உங்களுக்கு தீர்வு வந்து இப்போ என்ன அன்றைக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேட்டேன், நீ இவ்வளவு செய்த இந்த மக்களுக்கு என்ன தீர்வு கொடுத்தேன்? நாங்கள் தீர்வு கொடுத்தோம். நீங்க போட்டு உடைச்சதுக்கு நாங்க ஒன்றும் செய்யலாம். உண்மையிலேயே இது ஒரு முக்கியமாக எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்விதான். உங்களோட கருத்துக்களோட பலருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கும். ஆனால் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு மேலால தமிழீழ விடுதலை போராட்டத்தால ஒரு இஞ்சி கூட முடியாது என்றதிலும் பார்க்க அவ பல அடிகள் பின்னுக்கு பின்னுக்கு தான் கொண்டு வந்திருக்குது. இது உண்மையிலேயே தமிழ் தேசிய அரசியலுடைய மிகப்பெரிய பலையினம் மட்டும்தானா? பல இனம் கிடையாது. தமிழ் தேசியம் இருக்கு. தமிழ் அழியாது, தமிழர்கள் அழிய மாட்டாங்க, தமிழ் தேசியம் அழியாது. அது என்ன வளர்ந்து கொண்டுதான் வரும். இப்போ உலகம் பூராது வளர்ந்து கொண்டு போகுது. ஸோ அது அழியாது. இது இந்த முட்டாள்கள் தமிழை அழிக்கலாம் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. உலகம் இருக்கும். தமிழை அழிக்கிற தமிழ் தேசியம் என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தையிலேயே நாங்க முதல் செய்தது முஸ்லீம்களை எங்களோட சேர்க்கையில, முஸ்லீம்களை எங்கள்ல இருந்து நீக்கிட்டோம். இல்லை அது அவங்களும் பிள்ளை, உங்களும் பிள்ளை. அவங்க ஒரு இனம் கிடையாது. அவங்க வந்து தமிழ் மொழி பேசுகிற இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்கள், அவ்வளவுதான். அவங்க இப்போ உணர்ந்துட்டாங்க தாங்க வந்து தமிழர்களோடு தான் இருக்கணும். ஸோ அவங்க வந்து ஒரு மதத்தை சார்ந்தவங்க, ஒரு சமுதாயம் கிடையாது. அதை போல 1000 மதம் இருக்கு.
அவங்கள் நாங்க பிரிக்க இல்லை. தமிழரசு கட்சியில இப்ப நாங்கள் கூட நீங்கள் பேசுகின்ற இந்த விஷயத்தை தான் பெரும்பாலான தமிழ் தேசிய விடுதலை இயக்கங்களும் குறிப்பாக விடுதலை புலிகளும் சரி இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற அமைப்புகள் சொல்லுது. ஆனால் முஸ்லிம்கள் தங்களை ஒரு தனி இனமாகத்தான் கருதுகிறார்கள். மலையக தமிழர்களும் தங்களை தனியான ஒரு ஒரு கூறாகத்தான் கருதுகின்றார், இனமாகத்தான் கருதுகின்றார்கள். அப்ப வெறுமனே நாங்கள் மொழியின் அடிப்படையில மட்டும்தான் தேசிய இனங்களை அடையாளப்படுத்த முடியும் என்று சொல்றீங்களா நீங்கள்? அது அதுதான் 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 சமூக விஞ்ஞானம். மொழியின் அடிப்படையில தான் பிரிப்பாங்க, மற்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விரும்பினா ஒரு கடவுளை கும்பிடலாம், இன்னொரு கடவுள் இல்லை என்றே போயிட்டு இருப்பான். வேற ஒருத்தன் வந்து ரோபோட்டை கும்பிடுவான். ஸோ இதுகளை எல்லாம் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. ஆனா மொழியின் அடிப்படையில தான் அடையாளம் காணப்படும். மொழியை எவனும் அழிக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அவனா தானே அழிஞ்சு போனா அதுக்கு நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒரு ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப உண்மையிலேயே பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் மொழிய இலங்கையில வளர்க்கின்றவர்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களாகத்தான் இருக்கின்றார்கள். பாருங்க அவங்க வந்து இலங்கையின் பல்வேறு பாகங்களை இலங்கையில தமிழர் போகாத இடங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் தமிழை கற்கின்றார்கள், தமிழ் மொழி பாடல்களை கேட்கின்றார்கள். இரவு சாமத்திலையும் சிங்கள பகுதிகளில் முஸ்லிம் தமிழ் பாடல்கள் வருகின்றது. ஆனால் தமிழர்கள் முஸ்லிம்களை தங்களுடைய ஒரு பாகமாக கருதையிலேயே ஆறு கருத்து இல்லை. அதனாலதான் விடுதலை புலிகள் வந்து முஸ்லிம்களை யாழ்ப்பாணத்துல இருந்து விரட்டினது தானே. பாருங்க, படுகொலைகள் நிகழ்ந்திருக்கு தானே. இல்ல அரசியல் லாபத்துக்கு ஒரு சிலர் தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்கு ஏதாவது சொல்லலாம். அது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள போவது. இப்ப நான் வந்து ஒரு புது டெபினிஷன் ஒன்று கொடுக்குறேன்னு தமிழ் மக்களுக்கு யாரும் ஏற்றுக்கொள்ள போகுது. இதுதான் தமிழ், இதுதான் தமிழன். தமிழன் உலகம் பூரா இருக்கிறான், அவ்வளவுதான். விரும்பினா தமிழனோட இரு, இல்லை விட்டுட்டு போறோம்னா போ. என் கசின்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் போய் செட்டில் பண்ணாங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க அமெரிக்கன் என்று சொல்றாங்க. நான் ஏற்றுக்கொள்ளல. உங்களுக்கு வயசாச்சு, அங்கட பிள்ளைகள்லாம் அழிஞ்சு வச்சு இன்றைக்கு ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பார்த்தாரு, அது கட்டி பிடிச்சாச்சு. இதாண்டா தமிழன் நாமெல்லாம் என்னன்னு சொன்னார். ஒரு நாடோடி ஒரு குப்பை கூட்டமாக போயிட்டோம். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். நீ என்ன அடையாளத்தை வச்சது, அது ஒரு தனி மரியாதை. இப்போ நாங்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்காக, எங்களோட மக்களுக்காக நிறைய தியாகங்கள் பண்ணிட்டோம். எங்களோட இளமக்காலம் எல்லாம் அதில் போயிட்டு பலர் உயிரோடும் இல்லை. அவங்களோட வேதனையோட இருக்கிறவங்களும் அழிஞ்சு போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் எங்களோட தமிழ் மக்களுக்கு செய்ததை வந்து ஐயையோ எங்களோட காலத்தை வீணடிச்சோன்னு சொல்லி பெருமையாக தான் இருக்கு. எங்களை பொறுத்தவரையில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்களுக்கு வந்து நாங்கள் தீர்வு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வில்லன்கள் இருக்கும். அது பெரிய நாடு இந்தியா போன்ற நாடுகளுக்கு தெரியும். சின்ன நாட்டில் இப்படி எல்லாரும் வருவாங்கன்றது அவங்களுக்கு. இப்போ தமிழ்ல நாங்கள் சொல்லுகின்ற தமிழ் தேசியம் வந்து இந்த மற்ற சமூகங்களை இப்ப நாங்கள் ஒரு தமிழ் என்றது வந்து ஒரு பல்லின சமூகம் அப்படி இல்லை. பல்வேறு நம்பிக்கையுடையவர்கள் இதுல இருப்பாங்க. ஒரு சமுதாயம் தான். தமிழ் மொழி பேசுகிறவன் எல்லாம் தமிழன் தான். அவர் ஆங்கிலேயரா இருந்தாலும் அவர் தமிழ் மொழி பேசி தமிழனா இருக்கிறார் என்ற அவர் தமிழன் தான். எங்களுக்கு நிறம்பெறி ஒன்றும் கிடையாது தமிழர்களுக்கு. இந்த கேள்வி எப்படி பார்க்க வேண்டியிருக்கா? இந்த தமிழ் நீங்க சொல்ற இந்த தமிழ் தேசியத்தை இன்னைக்கு உயர்த்தி பிடிக்கின்ற 90% தமிழ் விடுதலை புலிகளை ஆதரிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதோட இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட ஆதரவாக இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோருமே பெரும்பாலும் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த யாழ் மையவாத வெள்ளாளர்களாகத்தான் இருக்கிறோம். அப்ப மற்றவர்கள் எல்லாம் என்ன நடக்கும்? அப்ப தமிழ் தேசியம் வந்து உலகம் பூரா இருக்கு. உலகத்துல இருக்கிற தமிழர்கள் எல்லாம் தமிழ் தேசியவாதிகள் தான். அதே தமிழ்கோணும் தங்களோட எதிர்கால சந்ததியினர் தமிழர்களா இருக்கணும். எங்களுக்கு வந்து நாங்க தனியா இலங்கையில இல்லை, வேற நாடுகளிலும் இருக்கோம். இப்ப மலேசியா. எனக்கு அது புரிஞ்சு கொள்ள கஷ்டமா இருக்கு என்றால், செம்மணி புதகொலியை தோன்ற அந்த இடத்துல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் வெளியேற்றப்பட்டார். தேசிய மக்கள் சக்தியுடைய உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். டிவிகே சிவஞானம் கலைக்கப்பட்டார். தமிழரசு கட்சியுடைய ஸ்ரீதரனையும் அவரோட கூட இருந்த ஒரு சிலரையும் தவிர மற்றவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இது அரசியல் நடவடிக்கைகள், காழ்ப்புணர்ச்சிகள். எங்களை பொறுத்தவரை எங்களோட தமிழ் மக்களுக்கான ஒரு தமிழ் தேசியம்ங்கிறது அவர்களுக்கு ஒரு உரிமை, அவர்களை பாதுகாக்கப்பட வேணும். அது தனி நாடாக இருக்கலாம் அல்லது வேறு நாடுகளோடு சேர்ந்தும் இருக்கலாம். ஆனா தமிழர்கள் உலகம் பூரா இருக்கிறார்கள், அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றதுல நாங்கள் எல்லாரும் கவனமா இருக்கிறோம். தமிழ் மக்களை யாராவது அழிக்க நினைச்சா நாங்கள் எல்லாரும் ஒன்றா தண்ணி.
அவங்க நம்பிக்கைகளுக்கு நாங்க இல்லை. இது தமிழ் தேசியம். தமிழர்கள் என்கிறது அவங்கள் பேசுகிற மொழி, பண்பாடு அதாவது ஆனா பல்லாயிரக்கணக்கான தமிழர்களுக்குள்ள ஒரு பன்மத்துவம் இருக்கின்றதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் தமிழ் தேசியம் என்னென்று சீவிக்கும். அது எப்பயும் இருக்கும். அது நீங்க நான் ஒரு நாஸ்திகன், நீங்க வந்து ஒரு கடவுள் வழிபாட்டுக்காரனா, நாங்க நண்பர்களா இருக்கலாம். அது ஒரு உங்க நம்பிக்கை. ஆனா கடைசியில எல்லாமே அது வேற விஷயம்ங்கிறது தத்துவத்துல வரும். நீங்க வந்து உங்க நம்பிக்கையில நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு எங்களுக்கு ஆனா தமிழோட வந்து நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து ஐடென்டிட்டி தமிழ் தான். தமிழர். நான் தமிழர். அது வந்து நீங்கள் சொல்றது தமிழ் பேசும் வரைக்கும் தான் உங்களோட அந்த ஐடென்டிட்டி சர்வைவ் பண்ணும். இல்ல இங்கிலீஷா இருக்கு. இப்ப நான் அதான் சொன்னேன். உதாரணத்துக்கு என் கசின்ஸ் இந்த பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்கன் and I don't want to know them and different. So அப்ப அவர்கள் தமிழர்கள் இல்லை. இல்ல தமிழ் பேச தெரியாத தமிழரா இருக்க முடியும். இது உங்களோட பிள்ளைகளும் உங்களோட உறவினர்களுக்கும் இதே தியரி தான். வேற நாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் இதே தியரி தான். அதாவது புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கின்ற தமிழீழம் கேட்டவர்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் பேச தெரியாதென்றால் அவர்கள் தமிழர்கள் இல்லை. ஆமா. அது ஒன்றும் பிரச்சனை. நீ அந்த ஐடென்டிட்டியை வச்சிருக்கிறது வந்து ஒரு தனி மரியாதை. நீங்களா இருக்கிறது ஒரு தனி மரியாதை. இல்ல நான் இப்போ ஐ கேன் ஸ்பீக் பெட்டர் இங்கிலீஷ் தேவையில்லை. ஐ கேன் பாலிஷ் இட் அப். அவங்க என்ன ஏற்றுக்கொண்டதும் இல்லை. நான் அப்படி பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நான் தமிழனா இருக்கிறேன். இப்படித்தான் தமிழன் இங்கிலீஷ் பேசுவான்னு இருக்கிறேன். ஐ யூஸ் டு ஸ்பீக். நான் என்னென்னு இதை விளங்கிக் கொள்ள பாக்குறேன்டா. இப்ப டக்ளஸ் தேவானந்தா தமிழனா? எனக்கு அவர்கிட்ட பர்சனல் டீட்டெயில் தெரியும். அவர் தமிழ் பேசுறார் நல்லா. நல்லா பேசி தமிழனா வாழ்றானா? இல்லையே. தமிழனுக்கு ஒரு பண்பாடு இருக்கு. ஒரு குடும்பம். என்ன பண்பாடு? வேட்டி கட்டுறதா? வேட்டி கட்டுறதுல குடும்பம் கவனமா இருப்பான் தமிழன். குடும்பம் அடுத்த தலைமுறை இதுகளை வளர்த்தெடுக்கிறதுல ரொம்ப கவனம். அவர் திருமணமாகாதவர், அவர் ஒரு தனி நபர், அவர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர். தமிழர்களுக்காக அவன் அந்த நெறியிலேயே போயிட்டானே. யாரோட இருக்கிறான்? யாரோட இருக்கிறாருன்னா இப்ப தமிழரசு கட்சியோட சேர்ந்து ஆட்சி அமைக்க அவன தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரோட இருக்கான்? இது தமிழன் என்ற அடையாளத்தில் சொல்றேன். அவன குடும்பம் என்ன? அவன பிள்ளைகள் எங்க? அவர் திருமணம் ஆகல. யாரோட இருக்கிறான்னு நீங்க இதை வச்சு யாரோட குடும்பம் நடத்துறான்? தனி மனுஷனா இருக்க முடியாது. இல்ல அவர் திருமணம் ஆகாதவர். திருமணம் ஆகினாத்தான் இல்லை. இப்ப யாரோட வாழ்றானுங்கிறது நீ தமிழனா வாழ்ந்தா நான் கேட்டுக்கொள்றோம். அதோட அதைத்தான் விளங்கல. இப்ப கல்யாணம் கட்டாதவர் தமிழன் இல்லையா? கல்யாணம் கட்டாம தனிப்பட்ட ரீசனுக்காக இருந்தா அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ வந்து ஒரு சாதாரண மனுஷன் அடுத்த தலைமுறையும் இருக்கும். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்க போறது அது உங்களோட கடமை. இல்லைன்னா தமிழ் இனமே இருக்காது இல்லையா? அது ஒவ்வொரு உயிருடைய கடமையும். ஒரு உயிர் வந்து தன்னுடைய இனப்பெருக்கத்துல ஈடுபட வேணும்ன்றது கடமை. அதற்காக திருமணம் ஆகாதவர்களை நீங்கள் இன்னொரு அப்படி நான் சொல்லல. நீ அதாவது நீ தமிழனா வாழன்ற தமிழ்ங்கிறது நான் என்ன கேட்கிறேன்டா இல்ல தமிழ்ங்கிறது அவனுக்கு தனிப்பட்ட மனிதன். அவனை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்ங்கிறது ஒரு சிஸ்டம், ஒரு முறைமை, ஒரு வாழ்க்கை முறை. அது வந்து சமயம், சங்கீதம், மொழி அது எல்லாமே வந்து அது கணக்க போகும். அது தத்துவத்தில் வரும். ஸோ நீ வந்து தமிழனா இருக்கிற பொழுது இதெல்லாம் உனக்கு வரும். இப்போ இந்த சின்ன மகள் கூட இப்போ காலையில் அம்மாவோட பேசிட்டு இருக்காங்க. ஆமா அந்த சங்கீதத்துல அந்த தமிழ் இசைங்கிறது அப்போ ஒருக்க சொல்லியிருக்காது. இன்னம்மா அந்த பிள்ளைகளுக்கு எங்களுடைய இதை வந்து நாங்கள் வழியாக தெரிஞ்சிருக்கணும், முறைமைப்படுத்தணும். அது வந்து என்ன அவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு தனி மரியாதை, ஒரு பெருமை. இல்லை நான் போய் இங்கிலீஷ் கிளாசிக்கல் மியூசிக் படிக்கிறேன், நல்லா போய் படி, எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. நீ தமிழ் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் இப்போ டக்ளஸ் தேவானந்தாவை ஒருமையில விழிக்கிறீங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ தமிழனுக்கு என்ன அடையாளங்கள் இருக்கு? என்ன அடையாளம் இருக்கும்? தமிழ் பேசணும், வேற தமிழ் மொழி பேசணும், தமிழர் வாழ்க்கை முறை அது உங்களுக்கும் தெரியும், எனக்கு அது டீட்டெயில் தமிழர் பண்பாடு. நீங்க கடவுளை கும்பிடுகிற சமயத்தையும் பின்பற்றலாம், கடவுள் இல்லாத சமயத்தையும் பின்பற்றலாம் தமிழ்ல. அதுக்கும் அந்த ஆப்ஷன் வந்து அந்த காலத்திலேயே எங்களோட மூதாதைகள் வகுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அது உங்களோட தனிப்பட்ட நம்பிக்கைகள். அப்ப இந்த வாழ்க்கை முறையில அறம் முக்கியமா ரொம்ப உணர்ச்சியா இருப்பாங்க தமிழர்கள். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ அந்த பண்பாடுலாம் நாங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ண? பிரபாகரன் தமிழன், உமாமகேஸ்வரன் தமிழன், பத்மநாபா தமிழன், கஜேந்திரகுமார் தமிழன், ஸ்ரீதரன் தமிழன், டக்ளஸ் தேவானந்தா தமிழனா இல்லையானா ஏன் அந்த அந்த ஏன் உங்களுக்கு ஒரு இடர் வருது?
அவன் தான் சொல்லணும். தமிழருக்கு எதிராக காட்டி கொடுக்க வலிக்கிறவன் தான் அவன் தமிழன் இருக்க மாட்டான். அப்ப இதுல இப்ப இவையெல்லாம் காட்டி கொடுக்காத ஆக்களா? அவன் காட்டி கொடுக்க இல்லை, வேணும் தவறு செய்திருக்கலாம், வெவ்வேறு கருத்துக்களை சொல்லலாம். அவங்க தமிழர்களுக்கு எதிராக எதுவும் செய்யல அவங்க, இன்க்ளூடிங் இது ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் தானே. இப்ப காட்டி கொடுத்ததா இல்லையானத காட்டி கொடுக்கல. இப்ப நீங்க தமிழினத்துக்கு துரோகம் செய்யக்கூடாது. நாங்க வந்து ஒரு இக்கட்டான அதுவும் ஒரு அது திருப்பியும் வந்து அது ஒரு சப்ஜெக்டிவ் மேட்டர் இல்ல. அது வந்து இல்ல நீங்கள் சொல்லுவீங்கள் அவர் துரோகம் செய்துட்டார் காட்டி கொடு. இப்ப விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் தங்கள் இயக்கத்துல இருந்து வெளியில போனா துரோகி. அப்ப இல்ல அவங்க அப்படி சொல்ல இல்ல. அவங்க வந்து தங்களோட பொலிசியில அவங்களோட ஓத்து இருக்கு. அவங்க ஒரு ராணுவ இயக்கம், அதுல இருந்து விலகி போனா அதுக்கான டிசிப்ளின் இருக்கு. கன பேர் அதுல இருந்து விலகி சாதாரண வாழ்க்கையில. அப்ப தமிழரசு கட்சியுடைய தலைவர்கள் அமுதலிங்கம், யோகேஸ்வரன், அமுதலிங்கம் எல்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அப்ப அவர்கள் தமிழர்கள் இல்லையா? இல்ல இவங்க செய்த தவறு அரசியல்ல, இவங்க செய்த குதர்க்கம். உண்மையில வந்து அவர்கள் தமிழர்களுக்காக ஏதோ தங்களால முடிஞ்சோ ஒரு உரிமையை பெற்றுக் கொடுக்கணும். நல்ல மனிதர். அவையில கொலை செய்யணும் எந்த ஒரு மோரல் கோடும் கிடையாது. ஒரு இவங்க தங்களுக்கு தாங்களே ஒரு சட்டத்திட்டங்களை வைத்துட்டு 2 பேரை சுட்டு கொண்டது அவன் மனச்சாட்சி, அவன் செய்து துரோகம். தமிழ் மக்களை பொறுத்தவரையில தமிழ் மக்கள் நேர்மையாக உண்மையாக எங்களை மக்களுடைய விடுதலைக்கு போராடினாங்க. அதை வந்து எங்களை போன்ற ஆட்கள் வந்து அந்த மக்களுக்கு அந்த உரிமையை எப்படியும் பெற்றுக்கொள்ள வேணும் எங்களுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி சிலதுகள் நாங்கள் சொல்றது இல்லை. பட் நாங்கள் வந்து இதுதான் தீர்வு, இதுக்கு மேலே எங்களால் போக முடியாது இந்த நூற்றாண்டில். அடுத்த நூற்றாண்டுல எல்லாம் தலைகளாக போகும். போகிற ரேட்டில் அமெரிக்காவே இருக்கோ தெரியாது. இல்ல எனக்கு என்னன்னா இபிடிபியினுடைய அல்லது டக்ளஸ் தேவானந்தோடைய கொள்கையில எந்த உடன்பாடும் கிடையாது. என்னுடைய கேள்வி என்ன, எனக்கு ஒரு விளக்கத்துக்காக கேட்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை வந்து நிராகரிச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளையும் அழிவியலையும் ஏற்படுத்தினது. அப்ப டக்ளஸ் தேவானந்தா வந்து அதை ஏற்றுக்கொள்றார். அவர் இன்றைக்கும் வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, எங்களுக்கு இந்தியாவுக்கு மேல ஒரு தரம் தராயினம். உங்களுடைய அதே கருத்தை வச்சிருக்கிறார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று. அப்ப அவரை வந்து நாங்கள் தமிழன் இல்லை என்று பெரும் ஒரு பகுதி சொல்லுது. எனக்கு அது விளங்கல. நாங்கள் ஆர் தமிழர் என்ன இந்த குழப்பத்தால தான் தமிழ் தேசியம். பாருங்க, என்னுடைய மக்கள் வந்து நடுத்தரவில் நிக்கிறப்போ நீ போய் அதை நடுத்தரவில் நிக்க வச்சவனோட சேர்ந்து கொண்டாட்டம் பண்ணக்கூடாது. அதுக்கண்டு சில நெறி இருக்கு. தமிழன் அப்படி செய்ய மாட்டான், விலகி இருப்பான். ஐயோ அது வேணும், தப்பன். இவங்களோட போய் கூட்டடிக்க மாட்டான். அப்படி என்றால் இலங்கை அரசாங்கத்தோட ஏதாவது ஒரு வகையில கூட்டு சேராத ஒரு அமைப்பும் இல்லை, இன்க்ளூடிங் விடுதலை புலிகள். அவர்களும் பிரேமதாச அரசாங்கத்தோட இணைந்து செயற்பட்டிருக்கிறார்கள். டெலோ, புளோட், எல்லாருமே இணைந்து செயற்பட்டிருக்கிறான். அப்ப இவர்களோட தமிழர் இல்லை. நீங்க கேட்டுக்கொண்ட சப்ஜெக்ட்ல இருந்து வேற போறீங்க. இவங்க வந்து விடுதலை இயக்கம், அவ்வளவுதான். அதுக்காக அவியல் தான் மாவீரர் தேசியர் என்ற எல்லா மக்களும் சேர்ந்து போராடினார்கள். ஈழத்துல தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் சேர்ந்து போராடினாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் உதவியா இருந்தாங்க. இவங்க தான் நான் தானே எல்லாம் பண்ணினேன், எனக்கு சிலவை என்று கேட்கக்கூடாது. நீங்க போராடினீங்க, உங்க குடும்பம் போராடினீங்க, நண்பர்கள் போராடினாங்க, எனக்கு வேண்டியவங்க ஆயிரக்கணக்கில் போராடினாங்க, இறந்து போயிட்டாங்க, இந்த மெமரியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தங்களால் முடிஞ்சிச்சுதாங்க. எங்களை போல ஒரு இப்படியான ஒரு துறையில், அறிவுத்துறையில் இருந்து இதை வழிநடத்துறதுக்கு உதவியாக இருந்தாங்க. கரெக்டாக தான் செய்தோம். இப்போ ராஜா நித்யன் தவறான முடிவை எடுத்து பிள்ளையான அட்வைஸை செய்து 10,000 புலட் ஆமியை கொண்டாங்கன்ற அது ரொம்ப தவறு. நம்ம ஒருவனையே கொல்ல இடம் கொடுக்க இல்லையே, ஒரு சோல்டியரே கொல்ல இடம் கிடையாது. ஆக்சிடென்ட்டாக அவங்க தங்களுக்குள்ள பிரச்சனைப்பட்டு இதை செய்தாங்க. அது எந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் வராது, எந்த ஃபீல்டில். ஆனால் இவங்க வந்து தெரிஞ்சும் அது செய்யக்கூடாது இல்லையா. எனக்கு புகழ், எனக்கு பேர், இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு. ஸோ எங்களோட மக்கள், எங்களோட பிள்ளைகள்ல நான் லெவலில் கவனமாக இருக்கேன். இந்தியன் கவர்மெண்ட் ஆஃபீஸரோட பேசுறது அவங்களோட சேஃப்டி எனக்கு முக்கியம். அதில் நான் அவங்க தனியாக பிளட் இல்லை, எல்டிடி எல்லாரும் விடுதலை போராளி அத்தனையும் எனக்கு வேண்டியவங்க தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு முடிவெடுத்தால் அவங்கள பாதுகாத்து கொள்ளணும். ஆமாம், வி கரன்சி அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அது கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் சொன்ன இதுக்கு மேலே நான் பேசுறது கொண்டு
இதுக்கு மேல இந்தியா அமைதி காக்கும் படைகளும் இலங்கையில விட்டுட்டு விடுதலை புலிகளோட மோதைக்குள்ள விடுதலை புலிகள் மட்டும் இறக்கல, அவர்கள் தமிழ் உயிர்களையும் பறைத்திருக்கிறார்கள், அப்பாவி தமிழர்களை பறைத்திருக்கிறார்கள், பாலியல் துஷ்பிரயோகங்கள் எல்லாம் நடந்திருக்கு. என்னண்டா இந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ராஜதந்திரம் டிப்ளமசின்னு சொல்லி. யுத்தமே ராஜதந்திரம் தான். அதாவது ஒரு எவ்வளவு தூரம் நாங்க போராடலாம்ங்கிறதுக்கு வள்ளுவர் ரொம்ப அழகாத்தனை. இதை நான் பிரபாகரனுக்கு என்னட்ட கேட்டோம், முதலாவது அட்வைஸே அதுதான். சொல்லுங்க, அதான் வினைவலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி சேரும் முடிஞ்சு. அதான்டா யுத்தம். இதுதான் வள்ளுவன். ஸோ எங்கட பலம் என்னன்றதை நீ முதல் உணரணும். அவன் பலம் என்னன்றது உணரணும். எங்களுக்கு துணையா ஆறு வர்றான்ன்றதை உணரணும். இதெல்லாம் சேர்ந்து நீ செய்கிற பொழுதுதான் நீ ஒன்று தலைமை தாங்கலாம், விடுதலை போராட்டம் ஒன்று வரலாம். இல்லைன்றா ஒன்றுமே இல்லாமல் போகும். ஸோ அறிவுரையில கேட்டால் அதை படி நடக்கணும், கேட்டுட்டு மறந்துட்டு போகக்கூடாது. ஸோ எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்தியாவில் எந்த ஒரு ஆக்ஷனையும் செய்யக்கூடாதுங்கிறது விடுதலை புலிகளுடைய கோட். அது நான் எழுதின கோட். நான் பிரபாகரனுக்கு சொல்லி அவங்க தான் எழுதுவாங்க. நான் அவங்க உள்ள இதுகளுக்கு போகிறதில்லை. நான் என்ற ரோலை மேலே கவனம் அமைச்சது. அப்போ அதை நீங்கள் என்ன செய்தீங்க? பத்மநாபாவை உட்பட 13 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அவரோட நிறைய பேரும் கொல்லப்பட்டார்கள். என்ன செய்தீங்க? உங்களோட சுயரூபத்தை காட்டிட்டீங்கன்னு. அப்போ உங்களுக்கு, அதாவது பிலோசபிக்கலி, நோ மேன் ஹேஸ் அ ரைட் டு கில் another மேன். யாரும் யாரை கொல்ல உரிமை கிடையாது. ஆனா நாடு எல்லாருமே ஆயிரக்கணக்கில் கொண்டு குவிச்சிருக்கிறோமே. ஆமா, அதான் தப்புன்னு சொல்றோமே. நாங்க ஏற்றுக்கொள்ள இவங்க செய்தது. நாடு என்று வரைக்க மாத்திரம்தான் எதிரி, அந்த நாட்டு மக்களுடைய நன்மை கருதி என்ற பொழுதுதான் எதிரியை கொல்ல உரிமை இருக்குங்கிறது தான் மோரல் பிலோசபி. அந்த டைம்ல நீ இந்த மக்களை பாதுகாக்கிறது செய்யற. ஸோ இவங்க என்ன செய்தாங்க? நாட்டுக்கு போராட வந்த சக போராளிகளை கொண்டாங்க. இவங்களுக்கு 6 உரிமை கொடுத்தது, 6 இதை வகுத்து கொடுத்தது. ஸோ முட்டாள்தனத்தால் எங்களோட தமிழ் மக்களை பின்னடை செய்தாங்க. ஆனால் இவங்க அறிவில்லாமல் செய்கிறாங்கன்றதுக்காக அவங்க யாரும் வஞ்சம் தீர்க்கல எங்களோட தமிழ் மக்களில். அந்த விதத்தில் நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஏன்னா எங்களை போல் ஆக்களும் இருக்கிறாங்க, நியாயம் பேசி அதை யதார்த்தத்துக்கு கொண்டு வர. இதில் முட்டாள் குற்றம் செய்ததுக்கு ஏன் எங்களோட மக்களை வஞ்சிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு டிஃபென்ஸ் வச்சிருக்கிறாங்க. தவறு செய்யாமல் தானே இருக்கணும். எனக்கும் ஓரளவு வயசாயிடுச்சு இல்லையா? இவ்வளோ காலம் இந்த கொள்கையிலிருந்து நான் விடுபட்டதே இல்லை. என்னுடைய மக்கள் என்ன ஒன்றும் செய்யலை, அதை செய்யலாம். அவன் ஒன்றும் செய்யலை, அப்போவே செய்யாதான் இப்போ செய்யப்படும். ஸோ அந்த நியாயத்துக்கு தான் எனக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ராஜீவ்காந்தியை படுகொலை செய்கின்ற இந்த முடிவு, பிரபாகரனுடைய முடிவு எவ்வளவு தூரம் தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் தமிழ் மக்களையும் பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது பச்சத்துறோம். அவர் எங்கட மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் தான் வந்தார். மற்றபடி அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படித்தான் பார்க்கணும். அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. அதை விட நீ ஒரு நாட்டினுடைய பிரதமரை கொல்ல உனக்கு உரிமை கிடையாது. அப்படி செய்தால் அதன் பின்விளைவை யோசிச்சிய முட்டாள். 8ஆம் வகுப்பு படித்த புத்தியை காட்டிட்டேன். உனக்கு அறிகுறியாக இருந்தனா நான் தான் ஆலோசகர் ரெண்டவன் சொன்னான். நான் பாலசிங்கம் அவன் சொல்லியிருக்கோன், தம்பி இதெல்லாம் செய்யக்கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிடும். எவ்வளவு கொடூரமே நான் செய்தது. சரி, நீ முட்டாள்தனம் காட்டுக்க இருந்துட்டு ஓட பண்ணிட்டேன், ட்ரூப்ஸ் இருக்கு, ஃபைன். ஆனால் உனக்கு அறிவாளி, நான் தான் அறிவாளின்னு சொன்ன பாலசிங்கம் என்ன செய்தான்? அவன் உன்னை திருத்தி இருக்கணும். அப்போ அவன்கிட்ட சொல்லி நீ கேட்கலன்னா அவன் உங்களோட இயக்கத்திலிருந்து அவன் விலகி இருக்கும். இங்கே தான் பிழைச்சாங்களே. என்ன நீங்கள் நினைக்கிறீங்களா? பாலசிங்கம் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இந்த விடுதலை புலிகளுடைய இந்த மதியுரைஞர் என்று அவர் சொல்லப்படுறார். பிற்காலத்தில் இடம்பெற்ற இந்த தவறுகளுக்கு அல்லது விடுதலை புலிகள் கிட்டத்தட்ட சர்வதேச ராஜதந்திரிகள்கிட்ட விலை போயிட்டார்கள் என்று, சிஐஏ போன்ற அமைப்புகள்கிட்ட விலை போயிட்டார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க அந்த அளவுக்கு சிஐஏ எங்கட பிரச்சனையில இன்வால்வ் பண்ற அளவுக்கு எங்கட பெரிய பிரச்சனையும் கிடையாது. எங்கட இந்த கோல்டு மைன்ஸ் இருக்கு, எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. யாரும் இந்தியாவுக்கு எதிராக வர மாட்டேன். ராஜீவ்காந்தியுடைய படுகொலையில சிஐஏ போன்ற அமைப்புகள் ஈடுபட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழும்புறதான். அதுவும் இல்லை. இந்த ஜேர்னலிஸ்ட் சும்மா இந்த யூடியூபர்ஸ் அப்படி எல்லாம் இருக்காது. அவங்க ஒரு பெரிய நாட்டோட சும்மா தேவையில்லாம பகைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுல லாபம். எத்தனையோ $பில்லியன் ட்ரேட் டீல் இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்கும். ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு தானே இந்தியா சர்வதேச சந்தைக்கு திறந்து விடப்படுது. இல்ல முந்தியும் தான்.
முந்தியும் அவங்களும் ஓகே. அவங்கள போய் குறைஞ்சில்ல. அது பெரிய நாடு. அவங்க தங்கள டெவலப் பண்ணி செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆனதுக்கப்புறம், இப்ப வேர்ல்ட் வைடா காம்பீட் பண்றாங்க. சில ஏரியால நம்பர் 1 வந்துட்டாங்க. ஐடி, ம். டெக்னாலஜில நம்பர் 1 ஸோ அது வந்து அவங்களே இப்ப இல்லாம போறாங்க. போற ரேட்ல அமெரிக்கா இன் பிக் ட்ரபிள். ஏன்னா மற்ற நாடுகள் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டுது. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸே டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டுது. அவங்களால அதை ஜீரணிக்க முடியல. நான் தான் ராஜான்னு இருக்கக்கூடாது இல்லையா? இப்ப என்னடா இந்த 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 வளர்ச்சி போக்குகளை நாங்கள் பார்க்கக்குள்ள அண்மையில ஏற்பட்ட மாற்றங்கள்ல விடுதலை புலிகளுடைய ஒரு சாரார் அல்லது இந்தியாவுடைய ரோவால இயக்கப்படுறவர்கள் என்று சொல்லப்படுறவர்கள் ஒன்றை எதிர்வு கூறுறார்கள். திருநாவுக்கரசு உட்பட திருநாவுக்கரசு அறிஞ்சிருப்பீர்கள் நினைக்கிறேன். அவர் சொல்றார், இலங்கை தமிழர்கள் இந்தியா பக்கம் நிற்க வேண்டிய தேவை இருக்கு. அதற்காக இந்தியா தமிழீழத்தை சீனாவை எதிர்கொள்வதற்காக இலங்கையில ஒரு தமிழீழத்தை அமைத்து கொடுக்கும் என்று. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்ல இல்ல, சும்மா சேர்த்து கூட்டி பேசக்கூடாது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரியாதவன்னு பேசுற பேச்சு. அது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க வந்து எத்தனையோ $1 பில்லியன் ட்ரேட் டீல் உள்ள கவர்மெண்ட்ஸ் இந்தியா அண்ட் சைனா. அவங்க இந்தியாவுக்கு எதிராக வர மாட்டாங்க சைனா. அதனால அவங்களுக்கு எந்த லாபம் கிடையாது எங்களுக்காக வர்றதுக்கு. ஸோ அது இந்தியாவுடைய நெய்பர்ஹுட். அது இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருக்கு. தமிழ் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணுமென்று. அது இந்தியாவுக்கு பாதுகாப்பு, அது இந்தியாவுக்கு தெரியும். நாங்கள் எல்லாம் இந்தியன்ஸ் தான். யாராவது ஒரு தமிழன் இந்தியாவுக்கு எதிராக ஒரு செயல்படுறா நான் சொல்லுங்க பார்ப்போம். கடைசியில் செய்ய மாட்டோம். அப்போ அந்த விதத்தில் இதெல்லாம் அவங்க சும்மா கட்டுக்கதை வச்சு எங்கள் பூச்சாண்டி கதை வைக்கிறது. இதனால எந்த லாபம் கிடையாது. உண்மையில வந்து தமிழ் மக்களுக்கு ஓரளவு தெளிவாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் தமிழர் இந்தியன்னு தெளிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கடைசியில் இந்தியாவுக்கு எதிராக போக மாட்டாங்க. இதுக்கு போய் அவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அண்ணன் தம்பி பிரச்சனை. அண்ணன் தம்பி சண்டை பிடிப்பாங்க, நான் மற்றவன் அடிக்கைக்கு உண்டா நிற்பாங்க. இப்ப ஈரோஸ் போன்ற அமைப்புகளும் ராஜா நித்யானந்தனுக்கும் இந்திய நலன்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இப்ப இந்திய சார்பான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்று விமர்சனம் வைக்கிறவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? அவன் அருகில் தான் பேசுவோம். எனக்கு எதுவும் தெரியல. ரிட்டையர்ட் கன்சல்டன் இன்ஜினியர். எனக்கு உண்டு ஒரு 5% தரவும் தேவையில்லை. எத்தனையோ பல தியாகங்கள் செய்தாலும் திரும்ப ரீகவர் பண்ணி வச்சிருக்கிறேன். அது எந்த மக்களின் நலத்துக்கு தான் நான் பேசுவேன். எனக்கு தமிழ், என்ற வாழ்க்கையே தமிழ் தான். எந்த தமிழ் மக்களுடைய நலம், அவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களுடைய நலத்துல நான் கவனமா இருப்பேன். தமிழ் அரசியல் கட்சியுடைய தலைவர்களுக்கு என்ன சொல்கிறீர்கள் என்ற அந்த அறிவுரையோட நான் நினைக்கிறேன் இந்த உரையாடல, நீண்ட உரையாடல முடிவுக்கு கொண்டு. அரசியல் விருப்பம் என்ன, போய் படியுங்க. படிச்சு அதுல தேர்ச்சி பெற்று எது பேசணும் எது பேசக்கூடாது அப்போ உங்களுக்கு தெரியும். வயசாயிட்டாலும் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்கள்ல யூனிவர்சிட்டிகளில் போய் படி. அப்பதான் தமிழ் அரசியல் தலைமைகள் தங்களை இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும் சொல்றீங்க. சப்ஜெக்ட் தெரியாம பேசக்கூடாது. என்ன யார் அதுல ஒழுங்கா படிச்சோம்? ஒழுங்குமே போய் படிங்க, அறியுங்க. எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலாம்ன்றதை முதல் படிங்க. நாம பேசுறது யாரும் பேசுறாங்க, உங்களை யாரும் மதிக்க போறது இல்லை. பட் எங்களோட மக்களுக்கு இந்த நன்மை கருதி பேசுங்க. எல்லாமே இந்த இவ்வளவு நேரம் பேசிட்டு நான் இந்த மக்களை விட்டு கொடுத்தா பேசிக்கிறேன். இந்த அடுத்த ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகள்ல தமிழ் வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் சமூகம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட அவங்க வந்து இந்தியாவோட தமிழ்நாட்டோட க்ளோஸா இருக்கணும். தமிழ்நாடு ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட், இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட். ஸோ அவங்க நன்மை பெறுவாங்க. அதான் அவங்க நாங்க ஒரு தமிழருங்கிற ஒரு இதை அவங்க வைக்கணும். திருச்சி இந்தியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான போக்குவரத்துகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த பாலம் போடுற ராமர் பாலத்தை திருப்பி மீளமைக்கிறதுக்குமான ஒரு நினைக்கிறேன் அதையும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அளவில் என்றாலும் அது இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் உங்களுக்கு ப்ரொமிஸ் பண்ணதை செய்து கொண்டே இருக்கு. உங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஏர்போர்ட் இருக்குது, சி போர்ட் இருக்குது, பக்கத்துல இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. என்ன ஒரு படி மேல போய் அவையில வந்து நீங்க தனியா விடுங்கன்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க. அது உங்கள இருக்கு. இப்ப நீங்க ராஜீவ் காந்தியுடைய படுகொலை தான் பிரபாகரனுடைய முடிவுக்கு இட்டு சென்றதா? அது அவன் தன்னைத்தானே அழிச்சு கொண்டான். அதைத்தான் சொல்றது.
அறிவில்லாதவங்கள் எவ்வளவு பலமா இருந்தாலும் அழிஞ்சு போவாங்கன்னு சொல்லு. இப்ப இவங்கள் வந்து இது இது பொதுவான ஒரு தமிழீழமைங்கிறது ஒரு பொதுவானதுங்கிற மக்களுடைய பிரச்சனை. தனப்பட்ட ரீதியா அவன் எடுக்கக்கூடாது. ஒரு யூனிஃபார்மா போட்டு நான் தான் ராஜாண்டு மக்கள் என்ன சொன்னவங்கள நீ தான் ராஜா அவங்க சொல்லல. நீ போராடின தனிய பிரபான சொல்லல எல்லாரையும் சேர்த்துத்தான் அந்த கொள்கையோடையும் நீங்க போராடினீங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அதுக்காக நீ கொண்டே படுகொலியில தள்ளக்கூடாது. அதுதான் அவன் செய்தான். அதால பெரிய பின்னடைவு வந்தது. இப்ப மக்கள் அதை சரி செய்துட்டாங்க. அவியல் வந்து நீ இவள் கவனமா இருக்கணும். எங்கட நான் தமிழன் என்றதுல இருந்தீங்கன்னா நீங்க சேஃப். நான் நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடலை தந்து மிக வெளிப்படையாகவும் விரிவாகவும் உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ராஜாநித்யன் அவர்களே. இது ஒரு வரலாறு. என்ற பிள்ளைகளுக்காக என்ற மக்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து அறிவு ரீதியாக வந்து தீர்வு கொடுக்கறதுக்கு ஒரு மூலகத்தாக இருந்தேனுங்கிறது வந்து சந்தோஷமா இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவியைத்தானே செய்ய முடியும். என்னால் முடிஞ்சது செய்தேன். ஆனா அப்ப இந்த ப்ரொஃபஸர் வந்து என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிலேருந்து வலிக்கிட்டு போகிறேன்னப்பதான் கூப்பிட்டு எனக்கு என்னப்பா பிரச்சனை நான் வந்து ரிப்போர்ட் எல்லாம் படிச்சிருப்பேன் பிரச்சனை என்ன சொல்லி நான் ஹோம்ஒர்க்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். கஷ்டம் அதை அந்த அளவுக்கு ஸ்டடீஸ் நமக்கு ரொம்ப பலமாக இருந்துச்சு. அப்போ நான் இந்த மக்களை வந்து இப்படி இது பண்ணுறாங்க ட்ரை டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். என்ஜினியரிங் முடிச்சிட்டும் பண்ணலாம்னு சொல்லாரு. நான் ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்து ஸ்டடி பிகாஸ் தட் வி லவ் யங் என்ஜினியர்ஸ் லைக். ஸோ அதுபோல் அந்தளவு திறமையை இருந்ததை நான் என் மக்களுக்கு பாதிச்சேன். அதெல்லாம் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ரொம்ப இந்த பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. அதனால் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் அது பெரிய பொருட்டாகிய கிடையாது. ஆனால் தமிழ் தேசியம் இன்றைக்கு நிறைய வளர்ந்துச்சு, இன்னும் வளர்ந்து வருது. அதுவும் ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த வாழ்க்கை முடிகிற பொழுது தமிழ் தேசியம் உயர்ந்து நிற்கும். இந்த நீண்ட உரையாடலை தந்த உங்களுக்கு மிக்க நன்றி ராஜாநித்யன் அவர்களே. வணக்கம். நன்றி, வணக்கம்.